அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாயதே நமः. இந்த இனிய காலை பொழுதில் இங்கு கூடியுள்ள அத்தனை சான்றோர்களுக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சார்பில் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். விவேகானந்த நவராத்திரி என்று 9 நாட்களாக ஒவ்வொரு வருடமும் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கும் இந்த அருமையான நிகழ்வு, அதில் இன்று தொழில் வல்லுநர்களின் கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கின் தலைப்பு வலிமைமிகு பாரதத்தில் நாம். சுவாமி விவேகானந்தர் அவருடைய புனிதமான கால்களை பதித்த இந்த க்ஷேத்திரம், இந்த புண்ணிய பூமி, ஐசௌஸாக இருந்து விவேகானந்தரின் இல்லமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் இந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கோம். இந்த வலிமை மிகு பாரதத்தில் நாம் என்ற தலைப்பில் இன்னைக்கு சான்றோர்களின் சந்திப்பு மற்றும் கருத்தரங்கு. அதில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, முன்னாள் இயக்குனர், இஸ்ரோ சயின்டிஸ்ட், மற்றும் மேஜர் மதன்குமார், பன்முக தொழில் வல்லுனர், சிந்தனையாளர், டிஃபென்ஸ் கன்சல்டன்ட், ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட், மற்றும் திருமதி பிரபா ஸ்ரீதேவன், ஆனரபிள் ஜஸ்டிஸ், முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். அவர்களுடன் சுவாமி தியானகம்யானந்தர், செயலாளர், விவேகானந்த கல்லூரி, அவரும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றுவார். இங்கு குழுமியிருக்கும் அத்தனை பேருக்கும் எங்களுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். இன்னும் மற்றவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. ஒரு ஆரத்தி பாடலுடன், ஒரு பஜன் பாடலோட, வழிபாட்டோட இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸை கொஞ்சம் சைலண்டில் போட்டுருங்க. ஒரு 4 மணி நேரம் தன்னுடைய வாழ்நாளையே துறந்து வாழ்நாளையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இருந்தார் சுவாமிஜி. நம்ம ஒரு 4 மணி நேரம் என்ன பெரியவர்கள் சொல்கிறாங்க, என்ன சான்றோர்கள் சொல்கிறாங்கன்ற கேட்டு அதை வைத்து கொண்டு நம்மால் எவ்வளவு ஒளி வந்ததுன்னா அந்த இடம் எங்கே போனாலும் ஒளிமயமாக இருக்கும். நம்ம அந்த ஒளியை ஏற்றிட்டு போவோம் இங்கேருந்து. ஸோ அதனால் இப்பொழுது ஆரத்தி பாடலுடன், பஜனை பாடுடன், வழிபாட்டுடன் இந்த நிகழ்ச்சி அருமையாக தொடங்க இருக்கிறது. நன்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சஹனா பவது சஹனௌ புனத்து சஹ வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்ம் வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிः ஷன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ओम शांति शांति शांति. हरि ओम. स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो
शिव शम्भो स्वयम्भो भो शम्भो 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 शिव शम्भो स्वयम्भो गंगाधर शंकर करुणाकर गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक भो शम्भो शिव शम्भो स्वयम्भो 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 निर्गुण परब्रह्म स्वरूपा गण गण भूत प्रपंचरहितः निर्गुण परब्रह्म स्वरूपा गण गण भूत प्रपंचरहितः निज गुण निहित नितांत आनंद निज गुण निहित नितांत आनंद आनंद अतिशय अक्षयलिंग आनंद अतिशय अक्षयलिंग भो शम्भो शिव शम्भो स्वयम्भो 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 दिमिक दिमिक दिमि दिमि किट किट तोम 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 तरि किट किट तोम दिमिक दिमिक दिमि दिमि किट किट तोम 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 तरि किट किट तोम मदंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा मदंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा नित्य निरंजन नित्य नडेश नित्य निरंजन नित्य नडेश ईशा सबेशा सर्वेशा भो शम्भो शिव शम्भो स्वयम्भो 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 शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो
நன்றி. இது வெறும் இறை வணக்கம் இல்லை. இந்த சிறிய அறையிலிருந்து இங்கே உள்ள சுவர்களை எல்லாம் இடித்து தள்ளிக்கொண்டு பிரபஞ்சம் முழுவதையும் வியாபிக்க செய்யும் இந்த தேசத்தின் ஆன்ம ஒலி. ஆன்ம ஒளியினுடைய அந்த தத்துவத்தை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றவிருக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களையும் திரு மேஜர் மதன்குமார் அவர்களையும் ஆனரபிள் ஜஸ்டிஸ் திருமதி பிரபா ஸ்ரீதேவன் அவர்களையும் சிறப்புரை ஆற்றவிருக்கும் சுவாமி தியானகம்யானந்தர் செயலாளர் விவேகானந்த கல்லூரி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது வரவேற்புரை நல்குபவர் சுவாமி கோவிந்தேஷானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினி தாபஹாரிணி. My humble pranams to all the Swamijis and my love and greetings to you all. We gathered here today at this historic Vivekananda house during the auspicious celebration of Vivekananda Navaratri 2026. It is a profound honor to welcome such a distinguished gathering of professionals, thinkers and seekers to this meet centered on the vital theme towards powerful Bharat. Swami Vivekananda, after his return from the West, said, "India I loved before I came away. Now the very dust of India has become holy to me. The very air is now holy to me. It is the holy land, the place of pilgrimage, the Tirtha." Swami Vivekananda viewed India as a holy land and a place of pilgrimage. He called for a strong sense of national identity, urging people see fellow Indians as brothers and sisters and to cherish India's culture and heritage. He believed in the inherent resilience of the Indian nation, stating it would endure as long as its spiritual core remaining strong. We are privileged to have a galaxy of speakers who embody the spirit of service and excellence that Swami Vivekananda envisioned. A warm and cordial welcome to the Moon Man of India, Padmashri Dr. Mylsami Annadurai, former director of ISRO. We eagerly look forward to your insight on India 2047. It is our honor to welcome Justice Srimati Prabha Sridevan, former judge, who will enlighten us on the responsibility before us. We welcome Major Madan Kumar, a multifaceted professional whose experience will surely inspire us as he speaks on the topic, "We are the guiding lights." I offer my humble pranams and welcome Swami Dhyanagambhyananji, Secretary, Chennai Vidyapith, who will speak on help and selfless service. And I also, with humble pranams, welcome Revered Swami Satyajnananji, Adhyaksha, Sri Ramakrishna-Vivekananda, Chennai, who will deliver the benediction address. Today's schedule is designed to be both reflective and engaging. We will have in this today's session special addresses, guided meditation, panel discussion, followed by question and answer segment, and finally a formal pledge. Swami Vivekananda said, "Arise, awake, and stop not till the goal is reached." May today's deliberations ignite a renewed sense of duty in our professional lives to contribute to the strength and prosperity of our nation. Thank you for joining us. Let us begin this journey toward a powerful Bharat. Vande Mataram. Om Shanti 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 Harihi Om Tat Sat. Sri Ramakrishna Arpanamastu. மிக்க நன்றி. இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்புரை வழங்குபவர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை,
முன்னாள் இயக்குனர் இஸ்ரோ. தலைப்பு இந்தியா 2047. அவர் தேசிய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர், தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றத்தின் துணைத் தலைவர், அ மூன் மேன் ஆஃப் இந்தியா. 36 ஆண்டுகள் இஸ்ரோ சேவை, 60க்கும் மேற்பட்ட இந்திய செயற்கைக்கோள்கள், சந்திராயன் 1, மங்கள்யான். நிலவை தொட வைத்த மனிதனிடமிருந்து இந்தியாவின் 2047 கனவை இன்று நாம் கேட்க உள்ளோம். அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். My humble pranams to all Swamijis and the dignitaries and a few of the youngsters, because 2047 is meant for them. We may be talking today, but probably it's coming and growing in front of them. And while talking here, definitely I cannot keep what Swamiji has told, not only about India, the future of the world, and centering around India. I think that is the cluster of that. That is emerging, and possibly it is inching towards when we're talking about 2047 of India. When we talk about that, again, what Swamiji has foresaw in India is the central core is concerned, strong in body, not only individual and organization as a nation, as the world, and character rooted in its spiritual heritage. I think that is a main core he talked about, driven by science, education and innovation, with the compassion towards the weaker section, weakest also, and India becoming a global beacon of harmony. That is the globe also kept into the mind of that. I think his vision is not just inspirational. I think that is the basic thing what I feel about that. To some extent, I also felt and towards that is concerned. It is actionable. In many ways, India today is walking the path he envisioned. I think I get aligned with that when I'm talking about 2047 of that. But when we talk about 2047, definitely we cannot keep behind. We also talked about 2020 vision. Okay, and as a nation, we talked about that. And what really happened? Really happened is concerned. You look at here, definitely it is a strong progress in space, even much beyond what 2020 talked about. Going to the moon or Mars was not even talked about that, but then we have gone even much beyond that. And the digital infrastructure has come, poverty reduction, definitely compared to 1996 when that projected was that is there. Food security, definitely we have reasonably well we have done, and even the recent COVIDs we are even exporting products are there. And healthcare, and healthcare and global economic standing also, India is placed reasonably well, and we cannot tell no about that. That means the 2020 vision of progress, definitely it has happened in terms of the various parameters point of view. But notwithstanding that, core aspiration of developed nation by 2020, I think almost remained unmet. Okay. Yes, I feel here many parameters we met. Why this happened is basically one of the main thing was talked about the vision is beyond each areas what we can do. He talked about the every individual organization to have the ownership of that goal. I think somehow or other the missing ownership. Many of the Indians, majority of the Indians are asking where is 2020, as if they are not part of it. Okay, basically everyone should feel ownership of that. That was missing. Even Vision 2020 talks about well in length how every individual, starting from the school to the politicians and the policy makers, what sort of ownership they should have. But almost I think it has not happened. So that's why every one of them asking where is 2020 we have not met. I think that sort of a thing was there. Now that means putting the things together. That means whatever the parameters, many of the parameters we met, we even some of them we have done much better than whatever is talked about in the document. But one thing was missing is the ownership in the individuals. Putting these things together, what can be Vision 2020, that is 2047, that means this putting the thing together, Vision 20 laid the foundation for India 2027. What can be done and what should be added further? I think that is the lesson I feel it is a part of that. What is that lesson is, I think somehow it's not coming, need to progress as a movement. I feel that should be the reason need to happen there. That means freedom has not come
because of any individual. Freedom has come as a movement. Similarly, post-freedom, this India has to come as emerging country like that. It has to become like a movement. I think that is the bottom line of the whole lesson as I take it from there. Okay, and taking that cue, what we can think about is India, parameter point of view, 30 trillion economy, and where we need to go. Putting the things together, perspective, whatever I put there, that putting the things together, we need a sustained GDP growth. We cannot go 2047 and whether GDP we met, we should not think about that. We have another 21 years, we have sustained growth from now onwards. Then only that when 2047 comes, we will be able to see that. That means strong public finance and robust financial system. Okay, and yes, we have drawing the debt, but that should be productive debt. Okay, the growth should be entered there. So that means that is strong public and finance, robust financial system has to be part of the system. With the high per capita income, it is not only focused on some of the packets alone. It should ensure that the whole of India populace is having the per capita income also. It's taken care of that. Human happiness. It is not only the income, it is the GDP, the human happiness index also should be part and parcel of the that system is concerned. But while doing it here, again, we are talking about India alone is, when we are talking about here, relative sense, not only that, it is the younger population is going to be India. So the younger population always is the family or the organization, the country or the globe, they should take care. So young India should take care of the whole of a globe is concerned. So that means global leadership in manufacturing, services and high-tech sectors, which is probably lacking today, that's captured those concerned. Putting the things together, parameter is concerned, Viksit Bharat talks about like this. Population will go from 140 crore to 165 crore, and we will have the median age 29 to 37, still at the young age only. Life expectancy will go another 13-14 years ahead of that. That means 84 years is the life expectancy we talk about 2047. So working age population is a main, this parameter of this concern. This will cross more than 1 million people. That means 112 crore people will be part of the working age population. Nowhere in the world that population is sitting there. I think that's the crux of the whole thing. Literacy rate expected to be near 100%. And female labor, that means equal opportunities coming, and their labor force also 70% of the people across India. Not only the packets, across India should happen. Skilled labor force, I think every individual should have some skill or other. Skilled force should be there. Global gender equality index point of view, we are below 112, 122. That means it is not a good number. We should get into the top 10 when we're talking about many parameters are concerned. That means the GDP, when we're talking about $30 trillion plus, all those parameters will be taken care of that. That means per capita GDP also has to go up there. Industry contribution towards that has to come. These are all the parameters have been put forward there to meet this sort of qualitative statements, whatever we made there. So if you look at there, it translates into focus should be healthcare. When we talk about the population, when we talk about the life expectancy, when we talk about many of the things, healthcare is there. When we talk about the literacy rate and the skilled labor and other thing, gender equality is concerned, education comes there, gender equality is coming there. So these are all the parameters towards that. Definitely we have to focus on that. Beyond this, when you're looking at the working age population is between 15 to 64, 96 crore become 112 crore, but out of 165 crore, 112 crore. Okay, that means a good number percentage of people are keep growing up. That calls for a totally different spiritual connectivity. Just keep on going up. Yeah. So there calls for something which I told there, it should become more like event, and there probably Swami Vivekananda's teaching also comes here, and it comes back to India of what it is to be tomorrow, and the lessons learned. I told here from 2020 vision some lessons we learned here, and some from globally also we will learn some lessons here. Putting the things together, the whole thing is concerned. It should come something called beyond skill update. Co-life of, I think somehow the screen is going beyond, co-life of
young and elders. I think this is the one thing I am trying to bring in here, because that is all the more important there, because life expectancy is going up, and productive life point of view, when we define it is 15 to 64, that means beyond 64 to 84, 20 years, you cannot leave behind them. Okay, they have to be also part of that. That calls for something called co-life of young and elders. I think that has to be bottom line of the whole thing is concerned, we have to bring in there. So towards that, I think reasonably well to parameters, whatever we're talking about there is concerned, for the education, for the industry point of view, manufacturing point of view, mining and many things, the parameters have been identified, and towards that, what sort of resources we have to pool such that it come, it is keep coming there. Then manufacturing is one area where India today is not doing really well, and where this lot of focus areas have been identified, starting from semiconductor, which we are lacking a lot. I think a lot of thrust is given there. And 2047 is concerned, definitely we will be all these areas, high-tech tool room is concerned, electronic components, many of the things is concerned. We will be having a focused way of doing is industry clusters will come, and skilled laborers will be coming there. A lot of investment is keep happening there. All the putting together, manufacturing point of view, definitely India will keep moving forward. And similarly, service sector also, starting from the education, healthcare, the design, the sports, tourism, you name it. I think India is doing well, and it definitely will improve upon in the overall context is concerned. That also will keep happening there. And you are seeing already it's things where even the sports also, a good number of Indian athletes are winning various things that keep happening. Now coming to the specific, to go to the specific, where we stand. For example, today, as I told here, there should be continuous growth. When we talk about continuous growth, 2047, that means it's already we started that way. So that way, today, look at here, current budget, how we are spending the money is concerned. You look at here, this is how, starting from transport. That means infrastructure has to be much better. You go to Europe or US, you see the infrastructure is very big way. Even China, it's happening there. That means infrastructure plays a major role, because like our physical body, the strength of that plays a major role of what we do. Similarly, the infrastructure plays a major role for the country's progress, and towards that major amount going is fairly good. Similarly, all other sectors we are seeing their social welfare and IT and telecom, urban development. Urban development is going to be big things happen there, because more and more, though we talk about the rural phase, now definitely it's going to be more of urban phase will come. We cannot stop that. Towards that's happening, health is happening, health, education, energy, everything is there. Notwithstanding that, you look at here, a glaring issue is defense. We are spending 5,94 crore. I think China is spending 4 times of that. We cannot do less than this. That is acceptable. But you look at here, scientific department, 1/10 of what we spend for the defense is happening. Okay, there is an issue. Okay, there is an issue that needs to be addressed, because whatever money we have, with that, when this are allotment you have to do, but the difference cannot be left behind that way. But when you put like that, this is how it's coming there. So when we talk about here, external affairs, tax administration, we are spending 45,000 crore. When you are talking about scientific departments, you are getting 55,000 crore. So there is something is missing that needs to be catched up there. What really we can do? I think that is what our thinking process here. Today, this money is available. Government is allotting like this. But what better can be done? As I told here, it should be a movement. Movement cannot be just the policymakers alone. Definitely, think tank something has to proceed. What we can do? I think we'll think about that. So that way, there is a challenge. I already provided a challenge, okay? 2047 when we go, without putting too much of money, without putting enough resources in the scientific technology department, it's going to be tough. But defense we cannot leave alone. So with all things put together, you are getting a challenge, okay? But the challenge of achieving economic growth, you have to get economic growth, but there are challenges. What are the challenges? Beyond all these things, that means geopolitical turbulence is one thing. Protectionist tendencies affecting international relations and trade. Okay, that's how that problem is coming. We have to overcome for that. Definitely, urban infrastructure, as I told here, need to build 70% of the infrastructure 2047. That's how you are seeing here. The transport connecting all the things is keep coming there, and logistics also coming there. Financial constraints, I think India is doing well. That should continue to do that for the high level of public and private debt limiting economic growth is concerned.
But now coming the two major things, other things. One is a climate change. I think the threat, we cannot tell it is not there, threat is there. How we can overcome that? Water and energy security is concerned. One thing. Another thing is demographic transition. Okay, urgent need to adapt an aging population within 25 years. I think that we should keep in mind, because there are lessons, I will come to know later. There are lessons learned, we cannot keep our eyes closed for that. And India is going to be younger for some time, but India is going to be older later time. So that how we are going to manage. So these are all the challenges, keeping in mind our economic growth to take place. Okay. So each one of them, I am trying to see as an opportunity. Though it's a challenge, each challenge provides an opportunity. That means climate change is the problem. So is it, we talk about manufacturing industry, and that industry, is it possible to focus on green growth and climate leadership, so that India takes the leadership on climate? So that is a chance, opportunity are trying to go. Financial constraints are, you prioritize borrowing, you cannot stop borrowing. Borrowing you do, but for the infrastructure and digital such that it produces, okay? That means assets that generate return for tomorrow. So that way it feeds to your economic growth. That is sustained growth possible. Similarly, urban infrastructure also, every rupee invested, make sure that it's planned properly such that it's great long-lived and productive assets are coming there. So this is how is it possible to do that. Then demographic transition. This is what I told. Reinventing. I think India used to do like that. Slowly it is going out, and we have to reinvent that. Okay? Nothing we have to reinvent or rediscover. Whatever you do, co-living of youngsters and elders. I think that should be not only for a family, for organizations across the globe. I think that should be bottom of the line. Down the line you will see here also that there. Beyond, so that means what? Okay? That means India's demographic power 2047, we have to live together. Then only the population of 165 crore is providing for the growth is concerned. I think that is the thing. That means harnessing wisdom of elders and innovation of youth. Their energy is there, your wisdom is there. How we can bring that together for the common growth of the nation is concerned. That means elders bring experience, values, long-term visions, and institutional memory. That's a part of that. But youth bring agility, creativity, digital fluency, and entrepreneurship drive. Now you combine these two things in an intergenerational collaboration to accelerate the innovation and ensure ethical and sustainable growth. Okay? And that means mentorship. Mentorship is not only from elder to younger, it can come from younger to elder also. Okay? That means reverse mentorship also can have possible. Create a continuous learning society. That means lifelong learning. That means you are ready to learn, even in 60s, 70s, you learn from somebody else. He can be young also. Nothing wrong. So that co-living is like not one-way traffic, it is a two-way traffic. It is that way. That way if you go, not only in the family, across the organization, the country, definitely it can grow. I think it is possible. That means a resilient, inclusive, future-ready nation. Every generation contributing to national growth. Every generation. Now you talk about every 15 years one generation. 84 years is going to be your life expectancy. That means you are going to live with the 4 or 5 generations together. Correct? Na? That is intergeneration India is going to live. And that generation, how it can be productive. How it can, the harmony can be there. How the happiness index can be increased. I think that is the bottom line of the whole thing. Beyond in economic growth. As far as I am concerned, economic growth is a byproduct. Economic growth is not the target alone. Main thing is how these people can work together. Work together, automatically income comes. Income is a byproduct. So, young and elderly, I'm not telling a theory now, I just am taking a case study. Okay? How it is happening, I want to put a case study there. So, I lived for nearly 40 years in ISRO. I grown up in ISRO. As a youngster entered, worked with the elders. I also become elder, worked with the youngsters. Okay? This I'm taking. This is how ISRO has grown. ISRO continued to be young because young and elder working together. I think that's continued to be young, even today young, and it's going to be young. This lesson, how we can take it to outside ISRO. I think that's what I'm trying to put. So putting my case study there. So that means 40 years I was working there. And 40th year, I am retiring. 1st of August 2018, post-superannuation, it was looking like this, for me personally.
It was looking like this. What to do was the problem. What are the things? Pensioner's life, Bangalore, paradise, I would have lived like that. That's possible, correct. Now, one of the largest pension I was getting, I would have continued like that. Is it the only life? Is it possible? Private sector also was looking, was trying to take, because 60 years is not a big age nowadays, and they are ready to offer. Private sector, I would have gone there. And so social cause, also we can work for that. Kalam is known for that. Then what to take? Okay, 1 or 2 or 3. Why not take 1 plus 2 plus 3? 1 or 2 to 3. Okay? I think when I took this chance, life becoming like this. Okay? It was looking like me like this. What does it mean? Meaning is something like this. Originally, I was only connected to ISRO. Today, I look at here the host of industries, okay, across India with the youngsters. I am part and parcel of that as a catalyst. Okay? This is the two-way. Not only I am trying to give mentorship, I am also taking there, putting the things together, working with many of the people. Okay, that's why I talk with Ragaraman. Ragaraman is one such person. We started about that. Today we talk about digital twin. I think their system, their company is making a digital twin for the IITs and other institutions, so that educational institutions will get a totally different way of education. I think that's enabled. So like that, many things keep happening there. Looking at the host of many of the things, and including writing and speaking and social cause. Also, I'm taking it there. You're looking at their EV wheels. I am there. Green hydrogens we are doing there. Agri waste to wealth is there. Farm to border. I think Srikanth is there. But the drone technology also we are part of that. Today, Tamil Nadu is doing one of the private sector which is doing end-to-end drone facilities concern. Like that, many things are part of that. I am putting my case study there. And that, just to give an example, I am connecting not individual, again with the overall objective of, I told, green climate is concerned. You look at here, right away we are coming out with, look at today, climate change is one of the reason. We cannot totally rule it out that. Starting from kitchen and coming to the steam boilers, okay, and furnaces concerned, they emit a lot of carbon. Okay, and in India alone, we are having 340 millions of kitchen stoves in India. Okay, and we have over 45,000 steam boilers consuming more than 1 billion metric tons in textile industry alone. Okay, this is the lines we are talking about here, and what really we can do. Okay, you want to have a green world, we need something else. More than the coal, something you definitely have to identify something else. What is that is concerned? Now we came out with the stove can come with the green hydrogen using just electrolysis of the water to do that. You need a solar power, but nowhere coal comes, nowhere fossil fuel comes. I think that's why we are able to do that. And even boilers also has come there. Okay. Today we are having the boilers running in the green hydrogen. It's happening there. So this is started with the small level, but now over the years, we're talking about here by 2030 with the zero coal India we are talking about, zero fossil fuel usage we are talking about there, zero carbon we are talking about here. I think towards that we can inch towards, provided if you are not started yesterday, at least we will start today. I think that is the thing. This is what I told you, is a movement it has to go. Otherwise it is an isolated excellences will not help. Okay, island of excellences will not help. It should be a movement, it should happen there. And towards this I think we are moving. So this is when we're talking about here, it is totally different way. Totally different way means you can, like your solar panels available, now you have Vivekananda schools. They are having the solar stoves, in situ. Power is not coming from elsewhere. You do in situ there. Almost something similar. Wherever you want, you generate hydrogen then and there. There is no storage, there is no transportation as typically we are using to do. That's how the cost is going. We are giving a totally different solution. You can generate, solar power is there, electrolysis is there, you generate hydrogen, and that can be used for your kitchen, it can be used for your furnace, it can be used for your kiln, it can be used for steam boiler. I think it's across the things it's possible to use, and the scalable solutions we are providing there. And that can start from manufacturing processing to consumer daily uses across areas without a fossil fuel. It's possible to use. No diesel use called for, no coal use called for. It is, as far as I am concerned, practically it is possible. Okay, I think towards that, definitely we can move forward. Beyond all the things, another thing is just giving few examples where we can look at, and each one of us think about which area we can do that. So this particular thing is concerned, you know that banana we are cultivating.
After only for the banana fruit is concerned. After that, the whole stem is going waste. Kitchenette, we have do that, but India is a huge cultivation taking place. Not every tree we are able to use it properly. So that means a huge amount of the trees are going waste, and farmer is struggling even to take it out of the land and get ready for the next the produce is concerned. But now we come out with a system that can create from the stem alone something called fiber. And we have across Ottawa, that is organic stimulant back to the earth. And the sculptures giving a different type of material, totally different green materials can give for the building materials point of view. Like that, that has been mechanized the whole thing. And not only as you told, now we came out with nearly 100 acres of land in the Bhusawal district, wherein 50,000 acres around is banana cultivation taking place. After the harvest, the banana stems are coming to here, and that is producing so much of wealth. From waste to wealth, it's happening. Believe me, one tree today generates 25 liters of bioorganic stimulant. And the 1 liter of this biostimulant, it costs more than 500 rupees today. So, and similarly, sculpture is another thing, fiber is another thing. So now, as I told here, economic growth is a byproduct. Today, in the banana stem, banana is a byproduct. Other things are getting well built. I think that is how we are able to generate that is concerned. So this has all the potential to go beyond this row. Now I think beyond India. Now I think Uganda is trying to do that across now the global. That means the Indian product, Indian technology, Indian concept going global. This is what Prime Minister wants. It's right away. It's keep happening there. That is producing. When we are talking about there, it is specific to the product, we are able to give the enriching of the nutrient. So you look at something is called zinc, something called sulfur, something potassium, something calcium, that vegetation is concerned. And we are able to enrich that, and we are able to go almost more like targeted medicine we will do, targeted nutrients keep going. So this is how those things are placed there. That waste, it's placed like this, and this is how it's getting marketed. Not only that, we export also keep happening there. And you look at here with and before and after that, we are able to get a good number of controlled experiment telling how the produce is increasing. Okay, it is not only green produces more products. Okay, 28% more products is coming there for the various pulse and crops are concerned. So it's a very controlled experiment. Beyond this, I told health. I told about health, manufacturing, and thing is concerned. So this is health also. You look at here, India is having a large number of productive age group people. And they are also having his own issues. When they go to hospital, some surgery is called for. Is it possible for them to come out of that, for him to ready for the work at the earliest? One of the thing is going for the robotic surgery. That gives us, morning we talked about a surgical attack against the border. Okay, that means where you go to attack surgically, you do it. So very clearly we can do it. What you should remove, we can remove it without affecting others. Possible, na? Sindoor we shown. And it's possible for every one of the youth also will get operated, where to be operated, and he will be get ready for next another 2 days to go back to productive ways. I think this is what we came out with the locally made robotic surgery system, and that is basically we talk about here. I think from Delhi, one company we have done that, SSI Mantra, and this basically you look at here, surgeon will operate from sitting here, and patient is sitting there, and this operation is a few meters away. That we have taken few hundreds of meters away also, and that means it has the patient is getting benefited, surgeon also getting benefited, because I told here longevity of surgeon. That means even 75, 80-year-old surgeon his wisdom will continue, because here the physical thing will be relatively simple, and you will be able to see 10 times better than a normal eyes. Many things are giving there. Superior dexterity we are given. Even the small tremor can be fine-tuned with the AI technology point of view. All put together, his wisdom is available, his experience is available. All put together, that patient gets benefited, hospital is getting benefited. I think this is keep happening. And accordingly, look at here, SSI Mantra, which is nearly 2002, which started inducive surgical system, Da Vinci. Within India, how much we have already populated, you can see that already it is in the market, already happening. Economy also coming, healthcare also taken care, and beyond that,
the surgeon sitting from 100 miles away, 1,000 miles away, 4,000 miles away also is able to attend to that. That means surgeon need not travel, patient need not come. They let them be there, and it's possible to. This is India specific. Such requirements can be met. Okay, the expertise of surgeon can reach to the needy of the patient is possible. I think this is happening even mobile also. India specific. That means on mobile even the surgery station can go, and we are trying to take on call. Engineers being called there. Even surgeon can be called wherever he is there. He can able to get connected. I think we are inching towards that also. India specific, that concept is keep happening. Healthcare. So that is across various surgeries you have done, and many things has happened, and it has a good number of cases are there. This is another thing, drone farm to border. Okay. Now this is a farm. I think Srikanth is available. He has trained hundreds of people there, and this is one of the farmer whom he trained, and it's being used for the farming is concerned. Okay, and because you know that today farming industry also needs to be regenerated, and the people are trying to go for the youngsters. Doctor's son or daughter want to be a doctor. Lawyer's son or daughter want to be a doctor. Okay, even the politician's son or daughter, they want to be a politician. But farmers' son or daughter, I think they feel they can go a better job, because the ecosystem is not there a better way. So we are trying to provide facility something like this. So this will enable an entrepreneurship possibility, outlook possibility for the farmers there. I think this basically symbolically we are trying to indicate that when we are doing the farm, border also requires. Okay, not only our brethren in the farming industry, we need mechanization. Borders also need that. And you would have seen that recent Republic Day, the drone has gone. This drone has gone from Chennai. Okay, this is the part of this future attacks, whatever it is concerned. It's keep happening there. Yeah. While doing all these things, we should take care of education. Next generation of the people, they should get ready for such sort of opportunity. We are telling there are a lot of opportunities, innovation possible, and they should be ready. And believe me, this is the one of the government school wherein this is not any big laboratory. The class room given the laboratory is converted, and there they are making the small satellites. Okay, gone are the days something is difficult, you tell a rocket science. Today, Indian school students can make rockets. I think that's the way. That is the thing we are trying to push it there. And these speaker rockets, they put it here. And near Mahabalipuram, this is a mobile launcher. They launched this launch vehicle. 2 consecutive years it happened. This year also going to happen there. Done by school students. And a part of the system is going to be in our border also. If really required, a cost-effective system also, missile system also, it's a part of this. I think that should be, yeah. Yeah. That means today's education also keep moving forward such that some sort of a Gurukul, the individualistic thing is called for. Each student, all the 40 students looking for the same syllabus may not be correct, and that also get changed towards that is concerned. I think a lot more is there. I will not take too much on that. Time is running out. But I am telling about the case study now. So this is how I am translating to my grandson. Okay, it is my duty, do that. Whatever I learned, I should give to him. Okay, so that he also comes better than me, better than my son. That is always we think about that. I think this is what I really a journey of lifelong learning through collaboration and interdisciplinary thinking. I think this is the bottom of the thing. This is what I tell when a movement 2047 is not coming from Delhi. It is 2047 coming from every Indian's individual home. They should do that. I think that is the thing. So while I am telling it this broader picture, that is I am telling about my grandson. That alone is not there. I am talking about the global and harmony India is concerned. So keeping Israel into the thing,
we led a global move back to the moon. Definitely ISRO has done that. Today the whole world is going back to the moon. Yesterday Elon Musk talking about the lunar colony 10 years back, 10 years from now. So actually actual thing happened from here. 30 years India, whole world was null with a big cap not going to the moon. And with our Chandrayaan, with bringing many people together, we discovered water on the moon. That changed the whole lot of the thing is concerned. And similarly, look at here, Mission Mangal. India is the first country to reach the Mars in the first attempt itself. Okay, and there is a lesson learned. Basically, why I put both the things together, there is a lessons learned between these two missions. Beyond all these things, that means before that, no country has succeeded first attempt, and out of 51 attempts, only 21 attempts people succeeded. America succeeded the 5th attempt, Russia succeeded 9th attempt, China could not succeed when we did, Japan had to succeed. In that, we have 31 failures before we go, but we succeeded the first attempt. Okay, that is because we learned why they failed. Okay, that is the thing. So lesson learning is there. So that similarly, they have gone 100 times to go to the moon. They could not discover water on the moon. We discovered water on the moon with the simplest mission. Because we went through a totally different innovative way. Putting the things together, okay, I have the lesson, what I am putting the lesson together. Again, you took at our own mission, ISRO. ISRO started very, very modest way. Its own growth was very, very slow. And after these two missions, you look at here, our growth is exponential. The exponential looks continue also. So all the things putting together. Another thing you look at here, Japan, after the World War, they came back, and almost they're stagnant. And US is keep moving forward. And there is a location almost, US and Japan was almost neck to neck. Like that it came. But after that, they're almost stagnant, but yeah, US is going. So there is a lesson learned from there, there is a lesson learned from here. I'm trying to learn the lesson, okay? I may be wrong, but I'm putting forward this data so that we can learn combinedly. Similarly, you look at here, putting it here, what is happening is, today, Trump may tell something, but history tells about, data tells about that immigration is one of the main reason why US is going up. US has gone up. Because of productive life, the creamy layers across the globe are reaching to US, and they are the bottom parcel of the growing economy. Okay, so you put the things, all the data together, you crunch it there, that should be a lesson. Okay, and that's what, if by nativity, look at here, good percentage of people coming from outside, and they are all productive people. And that's how it's happening. Non-productive people only he is trying to remove out. So, now another theory it talks about here. I told about median age. Okay, China, India, Japan. Median ages you look at here. This is Japan's median age. This is China's median age. This is for Russia. You look at India alone. India's median age is somewhere like this only here. Okay. Now you look at where Japan has gone into problem is after it's crossing 40, it's not able to grow. China, that the 40 crossing happened quite some time back. Okay. China is crossing 40 now. Its problem already started. But India also will cross 40 after 2047. So before that, we should, what are they putting the lessons together? We should do something better. Then with all the lessons. Not only going to the moon or Mars, you learn the lesson. You should learn the lesson from what all happened from other countries and something should do that. There only I'm telling co-living of young and elder. I think this is what I'm trying to bring there. So now you look at here, putting all the things together. When we talk about this, 2047, we are there. Okay? But whereas others, they happened there, this fall happened for Japan already. It's going to happen for China. Already initial signals have come. Not to have that signal, definitely we should do this demographic change. We should make use for our benefit. Okay, somebody's failure, we make it our benefit. Like that, somebody's failure and things, we must be able to our benefit. And we should reinvent our co-living of elders and youngsters. I think that is the bottom line of the whole thing. Okay, that's what I'm trying to put there. That means reinventing co-living of youngsters and elders has to start now. Okay, we have initial signs of not living. I think that we have to connect it there. I think that is the main thing. Beyond this, I think there is something else, a new norm. Is it possible? Why not India, Japan, China work together? Okay, why not?
Okay, European countries are working. Something like that. Why you cannot think about it? I think we should think about that, because that happens, it makes a lot more difference. Because aging Japan, aged Japan, aging China requires, and whatever US is showing, migrant laborers only they have gone up, all put together, there is a very possibility, sitting here itself, we can have some sort of system that productive India can provide a better solution for the aged and aging systems all put together. And that way, this part of the world, we talk about this part of the world, may look, Eastern world is going to be what was the Western world of previous century. I think 2047 when it comes, this world should be more greener. And this greener will make the whole world greener. Centering around that is possible. For that, lessons learned is, one is this, another one is that. I think these two things, byproduct is 30 million trillion. 30 trillion is a byproduct. 30 trillion is not the really target. Once you do this, 30 trillion automatically will come. No way it can stop. Okay? This is what my way of trying to put the 2047 is concerned. This is what Swami Vivekananda also would have told. Okay? This is what I feel is concerned. Because India of 2047 and beyond, not only 2047, and beyond. Okay? That means beyond 2047, India also will be aging. That means we should have the solution to have young and elderly whole live harmoniously, happy, healthy and peaceful life. If this happens, again and again I'm telling, economy is only byproduct. Okay? And India 2047 will be more united, economically strong, technologically advanced, socially just, environmentally sustainable. I told what can be done, globally respected and deeply rooted in its civilization values. Bottom line is that. I think that's very much visible. That's what I feel with the Swami, keeping with Swami Vivekananda in front. Thank you. விஷன்லேருந்து எப்படி how we have to navigate into a movement-னு ரொம்ப அழகாக சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற வருபவர் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள். நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால அவங்கள பற்றி நிறைய பேசிடுவேன், அதனால் நான் கண்டெயின் பண்ணிக்கிறேன். பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள் ஒரு பன்முக சிந்தனையாளர், ரொம்ப ஒரு நாட்டுப்பற்று, தேசப்பற்று, தர்மத்தின் மீது ஒரு பற்று, ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன் ஹூ என்கரேஜ் யங் அட்வொகேட்ஸ். நான் எங்கே இருக்கும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்கள்கிட்ட இருந்து நாம் இப்பொழுது நம்முன் உள்ள பொறுப்பு என்ற ஒரு தலைப்பில் ஒரு அருமையான அட்ரஸை இப்போ கேட்க உள்ளோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு கிவ் திஸ் டாக். மை நமஸ்காரம்ஸ் டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா, ஹோலி மதர் அண்ட் சுவாமி விவேகானந்தா. Dr. Mailsami's talk was so interesting and I learnt a lot. And I must tell you the reverse mentoring. My grandson taught me how to use ChatGPT. He said, "Paati, don't be scared, it's nothing." I said, okay. He's 17 years old. Now, I want you all to think of after 1947. ஆமாம், தமிழ்லையும் கலந்தான் பேச போகிறேன். 1947 அந்த சமயத்தில் நமக்கு விடுதலை பெற்றுவிட்டோம். நம்ம எப்படி இருந்தோம்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாடு ரெண்டாக பிரிஞ்சுது. அதை கோபத்தோடு பார்க்க வேண்டாம், வருத்தோடு பார்த்தா போகிறோம். ஓகே. அண்ட் ஒரு புது கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணணுங்கிற ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸோட நம் மக்கள் த பெஸ்ட் ஆஃப் இண்டியன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இண்டியன்ஸில் பெஸ்ட்டை பொறுக்கிறதுனா எல்லோரும் தான் போனோம். தே ஆல் கேதர்ட் டுகெதர் அண்ட் பல நாள் யோசிச்சு, தே டென்ட் வேஸ்ட் தேர் டைம், தே ஆர்கியூட் அபவுட் எவ்ரி திங். அண்ட் இந்த அரசமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்தாங்க. ஓகே. அண்ட் ஹவு இட் ஸ்டார்ட்ஸ், ஐ வில் ஜஸ்ட் ரீட். நீங்கள் அந்த சூழ்நிலையை யோசித்து பார்க்கணும். இட் வாஸ் நாட் ஃபுல்லி
ஆஹா சுதந்திரம் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சுன்னு அந்த களிப்பும் இருந்தது. ஆனால் நிறைய வருத்தமும் இருந்தது. காந்திஜியும் மரணித்து விட்டார். எல்லாம் இருந்த ஒரு சூழ்நிலையில் நாம் நம் அரசமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்து கொண்டோம். இது I'll just read the beginning. We the people of India, having solemnly resolved to constitute India into, நான் அதை விட்டுடுறேன் ஏன்னா அதில் நிறைய எல்லாருக்கும் இப்போ ப்ராப்ளம் வருது. எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு காஸ் ப்ராப்ளம். அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் justice, social, economic and political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. So இது எல்லாம் நாம் நமக்கே கொடுத்து கொண்டோம். We the people of India now, it does not mean the people who were alive there then. அப்போ நம்மதில் இந்த கான்ஸ்டிடியூஷன் அன்றிருந்த குடிமக்கள், இன்றிருக்கும் குடிமக்கள், என்றும் வரப்போகும் குடிமக்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை, இதை நம்ம கடைப்பிடிக்கணும்னு. ஸோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, we have to think of how we have done in the past. What have we done? Have we progressed? Have we achieved all this? இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி முழுவதையும் நாம் அச்சீவ் பண்ணி விட்டோமா, அதை யோசிக்கணும். இப்போ இந்த 4 வேர்ட்ஸும் இதில் சில வேர்ட்ஸ் வந்திருக்கு, பட் தே ஆர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த தாட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா தட் இப்போ பவர் பாயிண்டில் போட்டது. எனக்கு பவர் பாயிண்ட்டே போட வராது. ஓகே, இன்னி வரைக்கும் நான் கற்றுக்கல. இவ்வளோ நாள் சமாளிச்சுட்டேன். ரெஸ்ட் ஆஃப் த டைமும் எவ்ரிதிங் ஐ வில் மேனேஜ். அவர் ஹார்மனி சொல்கிறார், அவர் இன்க்ளூசிவ் சொல்கிறார், அப்புறம் கம்பேஷன் ஃபார் த வீக்கஸ்ட் சொல்கிறார். இது எல்லாம் லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியில் அடங்கி விடுறது. அதனால் அவர் வேறு சொற்கள் உபயோகித்து சொல்வதை தான் நாம் நம் அரசமைப்பு சட்டத்தில் நமக்கே கொடுத்து கொண்டோம். இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமான்னு நீங்கள் எல்லோரும் யோசித்து சொல்லுங்க. Have we achieved this? Have we achieved justice, social, economic and political? No. Have we achieved liberty of thought expression? No. எல்லாம் work in progress தான். We are trying to, the responsibility for us is to make it at least 70% அதாவது 2047 அச்சீவ் பண்ணணும். ஏன்னா நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணால் வில் பிகம் அ பர்ஃபெக்ட் நேஷன். பட் அது முடியாது. பட் நம்ம அந்த கோலை நம்ம we should not lose sight of the goal. What are all the facts that come in the way of achieving this? நீங்கள் எல்லாரும், you are all not children, you have a lot of experience. What are all the facts? Please can you tell me? ஒரு ஃபேக்டர் டாக்டர் மெல்சாமி சொன்னது, அச்சீவ் பண்ணணும்னு சொன்னது, அது ஒரு பெரிய ஃபேக்டர். அதை நான் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் யாரும் சொல்லலைன்னா. பட் வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் தட் prevent us from achieving it, which you see around you today? Seri corruption. Huh? In the process of uplifting the weaker section, some other sections were made equal. Seri. Huh? காதல விழல. Civic sense. I think this is one thing. I'll tell you. People see more of self. I'm so glad.
ஃபுல் மார்க்ஸ் சார் உங்களுக்கு தான். எல்லாரும் என்னன்னாக்கா most of us were putting the blame on somebody else. This gender equality is what looking at ourselves in the mirror and saying what is wrong. Gender equality ஒன்று. Then division by caste inequality. இல்லாட்டா இத்தனை அதுக்கு பேர் ஆனர் கில்லிங்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த ஆனருங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. பட் உங்களுக்கு தெரியும் எதை நான் சொல்கிறேன்னு. That is there. Then ரிலிஜன்கிற பேர்னால் நடக்கிற வயலன்ஸ், whoever it may be. அப்புறம் எக்கனாமிக் inequality. Then access to justice. அது I cannot say honestly, I've been there, that everybody has the same access to justice. We don't. இது பெரும்பாலும் பவர் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் கோர்ட்டுக்கு போக முடியறது. மற்றவங்களுக்கு யார் கோர்ட்டுக்கு போகிறது அப்படின்னு தான் தோணும். I'll tell you, எந்த இன்னும் கொஞ்சம் சாட்டி டாக்காக இருக்கும், அவரது மாதிரி எஜுகேட்டட் டாக்காக இருக்காது. ஓகே, போபாலில் நேஷ்னல் ஜுடிஷியல் அகாடமி இருக்குது. அங்கே டைரக்டராக ப்ரொஃபஸர் மோகன் கோபால் இருந்தார். அங்கே ஒரு ஒரு 2 கடை வச்சுருந்தாங்க. தே புவர் பீப்புள் நேச்சுரலி. அவங்கள அதை இடிச்சுட்டு சம்திங் ஹேப்பன் தேர். ஸோ ப்ரொஃபஸர் மோகன் கோபால் அங்கே போய் இது மாதிரி இந்த புல்டோசர் வரும்போது நீங்கள் ஏன் போலீஸ்கிட்ட போகல, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அவங்க பதில் என்ன தெரியுமா? நோபடி கோஸ் டு த போலீஸ், பீப்புள் ஆர் டேக்கன் டு த போலீஸ். அவ்வளவு நம்பிக்கை நமக்கு லா அண்ட் ஆர்டர் அமைப்பில். ஏழைகள் பணக்காரங்களாக இருந்தால் அவங்க போயிடுவாங்க, அவங்க நிறைய போக வேண்டாமா இருக்கலாம், ஃபோன் கால் கூட போகிறமா இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் த புவர் மேன் ஃபீல்ஸ் தட் police is there to take me. Police is not a friend to whom I can go when I am in trouble. Okay, இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் தான் இதை தடுக்கிறது. அப்புறம் இன்னொன்று ரிலிஜன் பற்றி சொன்னேன். ரிலிஜனில் ஒவ்வொருத்தரும் என் ரிலிஜன் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். அதுக்கு முதல்ல மற்ற ரிலிஜனை எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க? நான் ஒரு உதாரணம், ஒரு ரொம்ப பேசிக் உதாரணம் சொல்கிறேன். நான் எப்போதும் உதாரணம் தான் இது ஐ எம் நாட் ப்ரமோட்டிங் எனி ரெஸ்டாரண்ட். ஓகே, நான் அடையார் ஆனந்த் பவனில் தான் எப்போதும் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. சங்கீதாலேயே சாப்பிட்டது கிடையாது. எப்படி எந்த தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம்? எனக்கு அது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். somebody may be always going to Sangeeta restaurant, right? And they may think that is the best. So it is each according to their taste, according to their அவங்களோட பர்சனாலிட்டியாக கூட இருக்கலாம். நம்ம நாட்டில் காலகாலமாக இருந்த இது எங்கேருந்து நதி வந்தாலும் அது சேர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுங்கிறது தான். ஏன் நம்ம மாறினோம்? இப்போது கேஜி கிளாஸ்னு வச்சுக்கோங்க. கேஜி கிளாஸில் டீச்சர் ஏன் அவனை அடித்த அப்படின்னு கேட்டாக்கா, மிஸ் அவன் தான் முதல்ல அடித்தான் என்ன. We should not say that. We are always othering the blame. So அந்த equality நமக்கு வரல. And gender equality is something I think we will take a long time to achieve that. Yes, இங்கே நிறைய women இருக்கீங்க. I am very happy to see that. I was the 5th judge in the Madras High Court. I am very happy. But 5th நம்பர் சொல்லும்படியாக தான் இருக்குது. அது கிளாப்பே பண்ணக்கூடாது. 5th மேல் ஜட்ஜ் என்னைக்கோ வந்துட்டார் இல்லையா?
அட்லீஸ்டே கிடையாது இதில். பை ரைட் இல்லை, அதுதான் ப்ராப்ளம். வந்துட்டாங்க வந்துட்டாங்களேன்னு ஏன் உங்கள் குரலில் அந்த துவனி வருது? அதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் நோ. அங்கே ஒரு ஆம்பளை வந்துட்டானே அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லையா? ஸோ விமன் ஆர் த எக்ஸெப்ஷன். விமன் வருது வந்துங்கிறது இஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். இட்ஸ் நாட் அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட். நான் ஒரு தடவை ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கிட்ட பேசியிருந்தேன். அப்போ ஒரு ஜட்ஜ் ஒரு உமன் ஜட்ஜ் எலிவேட் ஆகிருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க நிறைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப எழுத மாட்டாங்கன்னு அவங்களுக்கு பேர் போல் இருக்கு. அது எங்கிட்ட அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னார். நான் சொன்னேன், அதனால் என்ன, there are so many male judges who are also not delivering judgments promptly. இந்தம்மா இருந்துட்டு போட்டோமே என்ன. He said no, the man will automatically come, default பட்டனில் சூஸ் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு we must make a special effort to make you reach a place. உங்களுக்கும் அது இருக்கும் இல்லையா? Every time you appoint a woman to an important post இல்லையா, it is an effort, it is a proactive move. அது செய்யும்போது தான் இந்த preamble ட்ரீமை நம்ம fulfill பண்ணுறோம். So now when you're talking of responsibility, this is a responsibility for all of us to do this. Now I am not only saying gender equality. Whichever group has not had an opportunity should be allowed. நம்ம அதை ரிசர்வேஷன்னு பார்த்து அது ஒரு ஃப்ரம் an aggrieved position we look at it. We do not look at it from the point of what this constitution dreams of. There are people for whom education அவங்களோட கனவுல கூட வந்தது கிடையாது. நான் இன்னும் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஜட்ஜ் ஆகும்போது March 2nd, 2000, 3 other judges became judge along with me. One was Justice Kalifullah, one was Justice Murugesan, and the other was Justice Ravirajapandian. Okay? நாங்கள் 4 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு one of them, I don't remember who, said, ஒரே கேஸை தனித்தனியாக நீங்கள் 4 பேரும் கேட்டிங்கன்னா, if each of the 4 of you hear the case independently, separately, we may all arrive at the same conclusion. But to write a judgment in English, sister, we will struggle, you won't struggle. They are judges, they have studied, they have been practicing law, and they have become judges. But still, English felicity எனக்கு, because of the family in which I was born I had, they didn't have. So even at that level, if there are differences, just imagine one boy, one girl in the farthermost corner of Tamil Nadu. Of course, farthermost cornerலேருந்து நம்ம பிரசிடெண்ட் ஆகிட்டார் ஒருத்தர். ஆனால் எல்லாரும் ஆள் இல்லை. And the remarkable thing என்ன தெரியுமா? I think because he has seen the pains of poverty, you ask anybody today, who is the President of India, and only his name will come. They don't remember any other name. APJ அப்படி ஒரு இம்பேக்ட் பண்ணிட்டு. But how do they get liberty? How do they get justice, equality or fraternity? Unless you help them. அந்த ஹெல்ப்புக்கு பேர் ரிசர்வேஷன். பிகாஸ் காலமாக அவங்களுக்கு அந்த படிப்பு கிடைக்கல. ஸோ ரிசர்வேஷன்னால தான்
இந்த ட்ரீம் கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறது வந்து நாட் கரெக்ட். தென் யூ செட் கரப்ஷன். கரப்ஷன், பிரைப், டவுரி எல்லாத்துலேயும் ஒரு கிவர் அண்ட் ஒரு டேக்கர் இருக்கு. ஸோ த கிவர் இஸ் ஆஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஸ் த டேக்கர். ஸோ ஜஸ்டிஸில் நான் அங்கே ஃபெயில் ஆகிடுறேன் இல்லையா? ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாண்ட் இன் த க்யூ ஃபார் லாங். ஸோ இந்த வச்சுக்கோ, என்ன கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு நிறுத்தி வச்சிரு. We don't think that is corruption. That is corruption at one level. But what நம்ம கண்ணை குத்துறது எதுன்னா மெகா கரப்ஷன் தான் நமக்கு கண்ணை குத்துறது. எவ்வளவோ 100,000 கோடின உடனே ஆஹா அப்படிங்கிறோம். எல்லாமே கரப்ஷன் தான். பிகாஸ் the wheels seem to move smoothly only with the greasing of the palms. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். இட்ஸ் a fact of life. So that is our responsibility. நான் என்னால் முடியாட்டா கூட அட்லீஸ்ட் ஐ create the new generation to have integrity, not to give 9-10 rupees in exchange for 100 rupees, which is what is meant when I don't give my best. When I don't stand equally with the others, it only means நான் வந்து நீங்கள் 100 ரூபா கொடுத்தாக்க இதான் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 9-10 ரூபா கொடுத்து கணக்கு தீர்ந்து போச்சுன்னு சொன்னாக்க நீங்கள் எப்படி ஒத்துப்பீங்க? ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம இப்போ தினம் we are accepting such situations and we are saying this is the fact of life. I have to agree அப்படின்னு. Then fraternity. What is fraternity? Fraternity, அது வந்து டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், இது நம்ம கண்ட்ரியில் வர்றது ரொம்ப கஷ்டங்கிறார். பிகாஸ் ஹீ பிலீவ்ஸ் தட் இன்இக்வாலிட்டி இஸ் இன்கிரைன்ட் இன் அவர் ரிலிஜன். ஓகே, நம்ம அதை விட்டுருவோம். அவர் நினைக்கிறத விட்டுருவோம். பட் வாட் இஸ் ஃப்ரெட்டர்னிட்டி? சகோதரத்துவம் அப்படின்னா நானும் என் அருகில் இருப்பவரும் எங்கள் 2 பேருக்கும் ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு இல்லை. Both of us are human beings and entitled to the same thing. Of course, I may be a woman, that person may be a man. I may be differently abled, that person may not be. பலவிதமான அந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கலாம். பட் பேசிக்கலி அந்த we the people of Indiaவில் வர அந்த ஈக்குவல் கிளாஸில் வரவங்களை நான் ஒருத்தர். ஏன்னா we the people of Indiaவில் they didn't say we the men of India, we the able-bodied men of India, we the able-bodied men belonging to the forward caste of India ன்னு அவங்க சொல்லலை. அவங்க we the people of India தான் சொல்கிறார், which encompasses everyone. And that is our responsibility to make that dream happen. ஏன்னா அவங்க பாரதியார் சொல்கிறார்ல, தண்ணீர் விட்டோ வளர்த்தோன்னு. அது வந்து அவர் பாவம், அவர் போயிட்டார் அதுக்கு முன்னாடியே. பட் அவர் இப்போ பார்த்தா நிச்சயமாக அவர் கண்ணீர் விடுவார். இதுக்காகவா நான் அத்தனை பாடுபட்டேன்? நிச்சயமாக அவர் நினைப்பார். இதுக்காகவா சிவா ஜெயிலுக்கு போனார், செக்கிழுத்தார் வ.ஓ.சி. they did having great aspirations that somehow a beautiful dawn will come. In fact, அவர் வந்து நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சுன்னே சொல்லிடுறார். எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சுன்னா he foresees a day of independence when we will all not be just politically equal, we'll be socially equal. There will not be any ஏற்றத்தாழ்வு amongst us அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் பாடி எவ்வளவோ ஒரு செஞ்சுரி கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம அதை அச்சீவ் பண்ணல. நம்ம வந்து ஏற்றத்தாழ்விலேயே தான் நம்ம லைஃபையே இது பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்னென்னா, நமக்கு கம்ஃபர்ட் வந்து ஏணிக்கு கீழே இன்னொருத்தர் இருக்கிறங்கிறது தான் நமக்கு கம்ஃபர்ட்டாக. அது ஏன்? ஏன்னா எனக்கு என்னை பற்றி கான்ஃபிடென்ஸ் இல்லை. அப்போ தானே எனக்கு கீழே ஒருத்தர் இருந்தால் கான்ஃபிடென்ஸ் வரும். எனக்கு என்னை பற்றியே இஃப் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ், இஃப் ஐ நோ ஐ எம் கிவிங் த பெஸ்ட், ஐ எம் டூயிங் த பெஸ்ட் and I am serving in the best way that I can, why should I look elsewhere? In fact, equality வந்து
ஒரு பிரமாத எக்ஸாம்பிள் வந்து ஹோலி மதர். அந்த இந்த அயல் நாட்டு துணியெல்லாம் எரிக்கணும்னு மூமெண்ட் வருது இல்லையா, அப்போது ஹோலி மதர் சேஸ், they are also my children. She was not literate in the way we look at literacy, but she knew equality and justice much better than any of us. பட் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் இந்த 77 ஆண்டுகளில், அதை அச்சீவ் பண்ணாமல் தான் இருக்கும். பட் நான் ஐ எம் நாட் சேயிங் தட் த ஹோல் பிக்சர் இஸ் டிம்முன்னு சொல்லலை. வி ஆர் மெனி ஆஃப் ஆர் யங்ஸ்டர்ஸ் அவங்களோட பேயிங் ஜாப்ஸை விட்டு தே ஆர் வில்லிங் டு கம் டு ரூட்டட் கிரவுண்டில் ரூட்டட் ஒர்க் பண்ண தே ஆர் வில்லிங். அண்ட் whenever there is a calamity, the way we gather together and help each other is remarkable. So உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து we are oneங்கிற ஃபீலிங் இன்னும் போகலை. ஸோ அப்போ வந்து we live up to the preamble. நான் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது I will go down Dr. Radhakrishnan Road and then turn left at Gandhi statue. அந்த சிட்டி சென்டர் பக்கத்தில் ஒரு லேடி, she will be there. இளநீர் வண்டி வச்சுட்டு, ஐம் ஷுவர் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கம்ஃபர்டபுள் லைஃப் இருக்காது நிச்சயமாக. அண்ட் ஒரு மாதிரி ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோன்னாக்க, அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அன்ஃபேர், நிச்சயமாக தட் ஹஸ்பண்ட் மஸ்ட் பி வெயிட்டிங் ஹர். ஓகே, பட் எவ்ரி டே ஷீ லுக் ஸோ பிரைட் அண்ட் ஸ்மைலிங். வாட் இஸ் ஷீ ஸ்மைலிங் அபவுட்னு எனக்கு சில நாள் காரை நிறுத்தியே அந்த அம்மாவை கேட்கணும்னு தோணும். பட் தட் ஐ திங்க் இஸ் த ரெசிலியன்ட் ஸ்பிரிட் தட் சுவாமிஜி டாக்ஸ் அபவுட். இன்றைக்கி அவன் அடித்தான் போனால் போகிறது, நான் இன்றைக்கி போய் இளநீர் விற்றுட்டு படம் பண்ணி சம்பாதிச்சுட்டு வரேன். அந்த ஒரு ஐ திங்க் தே ஆர் த ஹீரோயின்ஸ், தோஸ் ஹூ ஸ்ட்ரகிள் டெய்லி அண்ட் yet come and இன்றைக்கி ஒரு இந்த வாட்ஸ்அப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டு டெம்ப்டஸ், அதில் வந்து ஒரு இந்தியாவை பற்றி ஒருத்தர் பேசுகிறார், அது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சார். அதில் வந்து இன்னொரு கண்ட்ரியில் வந்து 2 கல்ச்சர்ஸ் கிளாஷ் பண்ணாக்கா த நேஷன் வில் கம் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில். இந்தியாவில் எவ்ரிடே 22 கல்ச்சர்ஸ் கிளாஷ் பண்ணுறது, பட் த ட்ரெயின் கம்ஸ் த நெக்ஸ்ட் மார்னிங். ஸோ we have many good qualities. I am only saying, when what is our responsibility naka, we should look at where we have failed, and we should rectify that. In the intergenerational equity cooperation that doctor spoke about, it's very important, because there seems to be a proliferation of senior citizens home, which is not wrong. பசங்க பார்த்துக்கலன்னா யாரோ பார்த்துக்கிறாங்கல்ல, அப்படியும் பார்க்கலாம். இல்லை உன்னோட கடமையை நீ ஃபெயில் ஆகிட்டியேன்னு அந்த பசங்களையும் கேட்கலாம், அதையும் நம்ம சொல்ல முடியாது. இதான் ஒரு ஸ்டோரி, அதில் வந்து நான் தானே அனுப்பிச்சேன் அவனை வெளிநாட்டுக்கு போய் படின்னு சொல்லி, இப்போ நான் ஹவு கேன் ஐ ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஹிம் அப்படின்னு அந்த அப்பா சொல்கிறார். அந்த அப்பா இஸ் ஆல் அலோன், அம்மா போயிட்டாங்க. they are earning so much money that they are sending enough to have one 24/7 attendants எல்லாம். பட் 24/7 அட்டெண்டண்ட்டும் நம்ம பெத்த பிள்ளையும் ஒன்றும் ஆகாதில்ல. அந்த ஏக்கம் இருக்கும். இல்லை அந்த நம்ம வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவை மாற்றி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாம் நான் பெத்த குழந்தை தான் நினச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹாப்பியாக இருப்போம். இல்லை அது நம்ம கண்ணாடியை திருப்பி ஒரு மாதிரி மாற்றி போட்டுக்கிற மாதிரி தான். அது பண்ணிட்டோன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா நம்ம கிரீவன்ஸோடையே இருக்கிறதுல there is no use. Holy Mother didn't have any children of her own. How did she think of the whole world as her children? So it's not
It's not impossible, but it's a to be strived to goal. இது நடக்க முடியுமான்னு தெரியல, நீ பண்ணிட்டியான்னு என்னை கேட்காதேங்கோ. I am just saying that these are the ways we have to try, because அவர் சொல்கிற மாதிரி geriatric population increase ஆகிட்டே வருது, and it is also taking a toll on our medical infrastructure. But அங்கே வந்து I think we are doing reasonably well, but there is I still would like the dream that our founding fathers and mothers, I think 12 women இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த when the constitution was created, so they are called the founding mothers. There were also founding mothers, எல்லாம் founding fathers இல்லை, founding mothers, and they were there, and they all gathered together and they dreamt of an India. அந்த இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும், it will reach every corner of India அப்படின்னு they dreamt, and that is what they wanted. Justice for all, justice not only for the rich man, justice for everybody who knocks at the door. நம்ம ஊரில் அதுக்கு நிறைய கதை இருக்குது. ஒரு பசுமாடு வந்து மணி அடித்தே அதுக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் வந்து பார்ட்டி அண்ட் பர்சனாக போய் ஆர்கியூ பண்ணுறா தன் சிலம்பை வச்சுன்னு. She doesn't have lawyers, so she gets justice. So we have enough examples for justice reaching the one who has no power, who has no money, who is defenseless. I think Kannagi is a great example of such a person, and she goes and gets justice. Yes, but adu varano, adu ellathukkum ஏன் கவர்மெண்ட் பண்ணலை, ஏன் இன்னொன்று பண்ணலைன்னு நம்ம சொல்கிறத விட ஏன் நாம் செய்யவில்லை? Because whenever you find fault with the judges, you must remember one thing: judges didn't drop from some secluded place, they are from us. So they have all the faults that we have. If I have a bias, when I become a judge, I will carry that bias unless I am very careful. Yeah? So, பழைய வெளியில் போடுவதற்கு பதிலாக என்னை வந்து ஒரு ஆத்ம தர்ஷனம் கண்ணாடியில் பார்த்து எதெல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணிக்கணும், டு மேக் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் ட்ரீம் கம் ட்ரூன்னு யோசிப்பது தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து தியரியாக பேசினேன், அவர் வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். பட் ரெண்டும் கம்பைன் பண்ணால் ஐ திங்க் வில் கம் க்ளோஸ் டு somewhat a good position into 2047. But we must all try. We must not think the fault lies elsewhere. The fault lies with us. We have to do it. Every time எனக்கு வந்து இந்த ப்ரியாம்பிளை படிக்கும்போது எனக்கு இட் பிரிங்ஸ் டியர்ஸ் டு மீ, நாட் டியர்ஸ் ஆஃப் சாரோ. எவ்வளவு மூவிங்காக இருக்குன்னு. ஐ ரோட் இன் தினமணி, எல்லா ஸ்கூல்லேயும் இதை வந்து போல்ட் ஃபாண்ட்டில் போட்டு ஒட்டணும், தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும். லெட் எவ்ரி சைல்டு ரீட். கான்ஸ்டிடியூஷனை படிக்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அது கொம்பத்தை எனக்கு ஆசைப்படுற மாதிரி. பட் ப்ரியாம்பிளை படிக்கலாம். ப்ரியாம்பிள் இஸ் அ கன்சைஸ் எசன்ஸ் ஆஃப் ஆல் தட் த கான்ஸ்டிடியூஷன் சேஸ். அதை படிக்கலாம் எல்லாரும். பசங்க படிக்கணும். பசங்க வந்து வீட்டில் உமன் வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்கிற இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில். அந்த 2 பேரும் வராங்க, பஸ்ஸுலேயோ ஸ்கூட்டர்லேயோ வேலை பண்ணிவிட்டு. ஆனால் அவர் மட்டும் சேரில் உட்காந்துப்பார், அந்த அம்மா கிச்சனுக்கு ஓடணுன்னா அது என்ன நியாயம்? யாரான சொல்லுங்கள், அது நியாயமாக சொல்லுங்கள். நியாயம் இல்லை இல்லையா? பட் தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங், அண்ட் தட் த யங் பாய் அண்ட் த யங் கேர்ள் ஆர் சீயிங். And what do they think? This is normal. This is what should be done. அப்போ எப்படி ஈக்குவாலிட்டி வரும்? அப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அப்புறம் பொம்மநாட்டி ஜட்ஜே இல்லை, பொம்மநாட்டி போலீஸ்மேனே இல்லைன்னு கெஞ்சி பிரயோஜனமே இல்லை.
It won't happen. It won't happen at a matter of course. It may happen like ஏதோ ஒன்றில் அறையில் நடக்கலாம். But it won't happen. So we have to start at home. The child should not see violence on the mother. அது ரொம்ப முக்கியம். அப்போ அதுவும் நார்மல்னு அதுக்கு ஆகிடும். இப்போது ஃபிலிம்ஸ்லேயே வயலன்ஸ் நிறையா வந்தாக்க we become desensitized to it. We think it's okay. ஸோ அந்த மாதிரி the man can beat herங்கிறது வந்து நார்மாக இருக்கக்கூடாது. அண்ட் நம்ம ஒசந்தவங்க அவங்க தாழ்ந்தவங்கங்கிறத ஒரு அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நோபடி லைக் தட். ஆல் ஆஃப் அஸ் ஆர் த சேம். அண்டு நமக்கு வந்து ஏதான சீரியஸாக உடம்புக்கு வந்து நமக்கு பிளட் டொனேஷன் வாங்கும்போது நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம் இல்லை. ஆனால் டெய்லி லைஃப்பில் நம்ம மறக்க மாட்டோம். அப்போ எல்லா மதில் சுவரும் வந்து நம்மளை சுற்றி நின்றுடும். ஸோ law is only common sense. It's life. It's life in action. And subject to certain law and order that the state imposes on us. Sometimes law and justice may not coincide. அது நமக்கு பசிலிங்காக இருக்கும். But that's how it is. லா வந்து ஒரு மாதிரி ஒரு நார்மேட்டிவ் இதில் கன்ஸ்ட்ரக்டில் தே கிரியேட். சம்டைம்ஸ் ஜஸ்டிஸுங்கிறது அதை தாண்டி இருக்கும். இது நியாயம் இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். பட் அது சட்டம் அப்படின்னு வரும். பட் அதர்வைஸ் we have to follow these 4 principles: liberty, justice, equality and fraternity. அண்ட் முடிஞ்சால் நீங்கள் யாரான ஸ்கூல்ஸில் இருந்தாக்க ப்ளீஸ் அதை பெருசாக பிக்கர் ஃபாண்ட்டில் போய் அங்கங்கே ஒரு 4-5 இடத்துலையாவது தமிழ்லையும் இங்கிலீஷையும் வச்சு மேக் த சில்ட்ரன் ரீட் இட். ஸோ தட் சின்ன வயசுலேருந்தே தேல் லேர்ன் வாட் we fought for. We fought for the precious independence and what we gave to ourselves as we the people of India. Jai Hind. Thank you. A heartfelt thanks to Honorable Justice ஸ்ரீமதி பிரபா ஸ்ரீதேவன். அவங்களுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி ஃப்ராக்சர் ஆச்சு. டிஸ்பைட் த சேலஞ்ச் சுவாமி விவேகானந்தருக்காக இங்கே வந்து நம்மளுக்கெல்லாம் இந்த சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்காங்க. மிக்க நன்றி. சாட் ஜிபிடி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டிங் சாட் ஜிபிடியே ஒரு லெக்சர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக லெக்சர் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு சயின்ஸ் பீரியட், இப்போ ஒரு ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் பீரியட். So we all really enjoyed and it was a very profound and impactful address, ma'am. Thank you so much. அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற வருபவர் மேஜர் மதன்குமார். தலைப்பு ஒளி தரும் தீபங்களே நாம். He's a defense consultant, geopolitical analyst and a very successful YouTuber. He says Indian by birth and by life. ஒரு காலத்தில் MBBS கனவுடன் தொடங்கிய பயணம் இந்தியன் ஆர்மி அழைப்பால் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி வரை சென்றது. CDS SSB முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி. இன்று ஆண்டர்பிரனர், ஃபார்மர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் கோச், கெரியர் கைடு மற்றும் அ நேஷ்னலிஸ்ட். ஜனனி ஜன்ம பூமிஸ்த ஸ்வர்காதபி கரியசி. நம்ம கேட்டிருக்கோம். இது எங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வந்து இந்த இலங்கையை வின் பண்ணோன்னே இவ்வளோ பிரமாதமாக இருக்கேன், இந்த இலங்கையிலே தங்கிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், எல்லாத்த விட சொர்க்கத்தை விட ஒசந்தது நாம் வாழற பூமி அப்படின்னு. அதையே ஒரு தாத்பரியமாக ஒரு மோட்டோவாக வச்சுட்டு ஒரு தன்னார்வ தொண்டர்களை உருவாக்குகிறார். இஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இஸ் கோயிங் டு ஸ்பீக் ஆன் ஒளி தரும் தீபங்களே நாம். இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய சான்றோர்கள் வந்திருக்கிறீங்க. நம்மளுடைய மேஜர் ஜெனரல் திரு இந்திரபாலன் அவர்களும் வந்திருக்கார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள், வரவேற்புகள். அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ஹிந்த். சாப்பாட்டுக்கு ஒன்று நேரம் இருக்குது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஸோ ஒரு மிக முக்கியமான நாள், உன்னதமான நாள். இங்கே அழைப்பு விடுத்த சுவாமிஜி, நான் பல பேரை டிவியில் பார்த்துருந்து நேரில் பார்க்கணுன்ட்டு இன்றைக்கி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. டாக்டர் மயில்சாமி சார். ஏன்னா இந்தியாவுடைய பல அரசு நிறுவனங்கள் இருக்குது, பட் ஒரு நிறுவனம் விண்ணை தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னா இஸ்ரோ நிறுவனம் தான். தேங்க்யூ சார்.
ஜட்ஜ் மேடம், 5வது நீதிபதி, பெண் நீதிபதி, அவங்களுடைய தாட் ஷேர் பண்ணாங்க. இந்த சீனியர் ஜெனரல் பாலன் சார் இங்கே இருக்கிறாரு. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த இடத்துல நின்று பேசுகிறதுக்கு உண்மையான தகுதி இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டது, விவேகானந்தரை ஒருத்தர் ஒரு முறை பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு துறவி, மாங்க். துறவிகள் அப்படின்னாலே ஒரு சாதுவாக இருப்பாங்க, வாழ்வியலிருந்து விடுபட்டு போயிடுவாங்க. துறவரம் அப்படின்றது இல்லற வாழ்க்கை, இது எல்லாத்த விட்ட துறந்து, ஆசைகளை துறந்து ஒரு இடத்துல போகணுன்னது. பட் அவர் ஒரு வேறு விதமான ஒரு துறவியாக இருந்தார். என்னை பொறுத்தவரை முதல்ல அவர் ஒரு டாக்டர். இந்தியாவுடைய அந்த பாரதம் ஒரு சுதந்திரம் பெறணும், ஒரு ஃப்ரீடம் மூமெண்ட் நம்ம எடுத்தோம். பட் ஒரு நாட்டை எப்படி உருவாக்கணும், பல சாம்ராஜ்யங்களாக பல இனம் மதமாக பிரிஞ்சு கிடந்த நாடு எப்படி ஒன்றா சேர்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விஷன் தேவைப்பட்டுச்சு, ஒரு தொலைநோக்கு பார்வை தேவைப்பட்டுச்சு. அதுக்காக கால்நடையாக பல இடங்களில் இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து அன்னைக்கு இருந்த இந்தியாவுடைய உண்மையான நிலை என்ன, வறுமைனா என்ன, பஞ்சம்னா என்ன, பசினா என்ன, அடிமைத்தனம்னா எல்லாத்தையும் பார்த்து ஒரு மருத்துவர் எப்படி ஒரு வியாதியை டயக்னைஸ் பண்ணி அதன் பிறகு மருத்துவத்துக்கு நோக்கி போகிறாரோ, அந்த மாதிரியான ஒரு துறவி தான் வாழ்ந்து மறைந்த நம்ம தெய்வம் விவேகானந்தர் அவர்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மள பல பேர், நம்ம எல்லாம் அநேகமான பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம நேரடியாக அந்த ப்ராப்ளத்தை பார்த்து அணுகுவோம். வெகு சில பேரால் மட்டும்தான், நூற்றாண்டுலேயே சில பேர் அப்படி இருப்பாங்க, அவங்களால மட்டும்தான் அடுத்த 100-1000 வருடத்துக்கு நாடு என்ன செய்யணும்னு சொல்லி தன்னை தாண்டி சிந்திக்கக்கூடிய அந்த அருளை பரம்பொருள் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் விவேகானந்தர் அவர்கள். அவர் வாழ்ந்தது சில வருடங்கள் தான், 4 டிகேட்ஸ் கூட 4 டிகேட்ஸ் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்ற போது, இனி வரக்கூடிய காலங்களுக்கும் அன்று இருந்த பாரதம், இன்று இருக்கக்கூடிய பாரதம், வரக்கூடிய நம்ம எண்ணக்கூடிய நம்ம லட்சியமாக இருக்கக்கூடிய வளர்ச்சி பெற்ற பாரதம், விக்ஷித் பாரத் 2047, மயில்சாமி ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். எந்தெந்த பேராமீட்டர்ஸில் நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம நல்லபடியாக போயிட்டுருக்கோம், தனிநபர் வருமானமாக இருக்கட்டும், ஹாப்பினஸ் இண்டெக்ஸை பற்றி யாருமே பேசவே இல்லை, வெறும் அப்சல்யூட் ஜிடிபி மட்டும்தான் க்ரோத் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறோம். அந்த டிவைடட் வெல்த் அப்படின்றது எல்லாரும் இருக்கணும், அடிப்படை வசதிகள், இந்தியாவுடைய வளர்ச்சி பாதை எங்கே, எந்த தருணத்தில் நம்ம இருக்கோம், நம்ம எந்த மாதிரியான ஒரு ஒரு நேஷன் கர்வ் நம்ம சொல்லுவோம், அந்த இடத்துல உலகத்திலே அதிகமாக இள ரத்தத்தை கொண்ட நாடு இன்றைக்கி இந்தியா. பட் இதோடைய டெமோகிராஃபிக் அட்வான்டேஜ் அப்படின்றது அடுத்த ஒரு 30 வருடங்கள் 40 வருடங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருந்தார். இப்போ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அவர் ஒரு மருத்துவராக இருந்து ஒரு விஷயத்தை அவர் இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணி கடைசியாக ஒரு விஷயம் அவர் சொன்னார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன்லி சின் இஸ் வீக்னஸ் அப்படின்னார். ஒரே ஒரு பாவம் அப்படின்றது நம்ம வலிமையற்றதாக இருக்கிறது அப்படின்றது. அது தனிநபரோடைய வலிமை, ஒரு ஊரோட வலிமை, ஒரு சமூகத்தோட வலிமை, நம்ம நாட்டோடைய வலிமை. இதுதான் ஒரு கோராக அவர் வச்சுருந்தார். அவருடைய கருத்துக்கள் பல இடங்களில், சில இடங்களில் கான்ட்ரவர்ஷியலாக பிடிக்கும். பகவத்கீதையை படிக்கிறத விட நீங்கள் ஃபுட்பால் விளையாடுங்க அப்படின்னு சொன்னது, பகவத்கீதையை படிக்க வேண்டாம், இல்லை ஃபுட்பால் இதாக இருக்குன்றதுக்காக அவர் சொல்ல. அது பல இடங்களில் அந்த கருத்து திரிக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கு. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அது இல்லாமல் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முடியாது. இப்போ இந்த மெடிடேஷனில் நம்ம உட்காடுறோம், சுவாமிஜி அழகாக கொண்டு போனார். என்னோடய வாழ்க்கையில் இது மாதிரி 2வது முறை நான் மெடிடேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனம் ரொம்ப சலனமாக இருக்கக்கூடியது, நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நபர். பட் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில், இப்போது நம்ம வெள்ளிங்கிரி மலையில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அந்த கோயிலில், எனக்கு அங்கே போய் அந்த சிவனை தரிக்கணும், முருகனை தரிசிக்கணும், அப்போ தான் எனக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சில நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது போகிறதுக்கான உடல் வலிமை இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை தான் ஒரு அடிப்படையாக அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம். பகவத்கீதையை நோக்கி நம்ம போகிறோம், அதை கற்றுக்கிட்டு வாழ்வியல் முறை அமைக்கணும் அப்படின்ற போது அடிப்படை நமக்கு வலிமை அப்படின்றது தேவை. மேம் பேசும்போது சொன்னாங்க, இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். ஏன்னா இன்னும் நம்மளுடைய மெக்காலே மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளியிலேயே வரல. இது ஃபேக்ட், இது ப்ரூட்டல் ஃபேக்ட்.
ஒரு 10 பேர் கூடக்கூடிய இடத்துல இப்போ ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இதை ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் எடுத்துங்க. என்னுடைய வயசு கம்மி, பட் நான் பார்த்த சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அந்த வரவேற்புரையில் என் பேர் விட்டு போச்சு அப்படின்றதுக்காக சண்டை, மேடையை விட்டு இறங்கி போகிறது, இல்லை எனக்கு மேடையில் வந்து அந்த நாற்காலி போடலை, எனக்கு அந்த முதல் இதில் ப்ரோட்டோகால் பேஸ்ட் சொசைட்டியாக நம்ம மாறி இருக்கோம். அது பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அது அப்படியே போயிட்டுருக்கு. குறிப்பாக நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், நாட்டை ஆளக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், நிறைய பேர் பியூரோக்ராட்ஸ் இங்கே இருக்கீங்க. 2004 அந்த ஆடு பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் போகிறதுக்கு ஆர் யூ ரெடி டு ரூல் திஸ் கண்ட்ரி அப்படின்னு வரும். மக்கள் சேவகர்கள், அதுதான் அந்த மைண்ட் செட். நம்ம இன்னும் அதுலேருந்து மாறி வரலை. ஒரு 3 லட்சம் பிரிட்டிஷர்ஸ் நம்ம 30 கோடி பேர் அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்டாக்டாக இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். பல இடங்களில் நம்ம அதை வந்து இதுவே பண்ணலை. ஐயா அவர்கள் ப்ரெசன்டேஷனில் காமிச்சிருந்த ரொபோட்டிக் சர்ஜரி பற்றி நம்ம பார்த்தோம். வாழை மரத்தை இதை மட்டும் எடுத்து தாரை மட்டும் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கும் எரிக்கக்கூடியதில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு அடிப்படை மாற்றம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீசென்ட்ரலைஸ்ட் வே ஆஃப் இனோவேஷன். இப்போ DRDO அப்படின்ற ஒரு நிறுவனம் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான அனைத்தையும் அவங்க தான் உருவாக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் அந்த காலத்தோடது. இல்லை எல்லாராலையும் பண்ண முடியும் டீசென்ட்ரலைஸ்ட் இனோவேஷன். ஐயா அருமையாக சொல்லியிருந்தார். ஒரு மாவட்டத்துலேயும் ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், ஒரு 750 மாவட்டம் இந்தியாவில் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 100கணக்கான பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இருக்குது. மகாபலிபுரத்து பக்கத்தில் ஒரு ராக்கெட் ஏவுறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து மாணவர்களுடைய சாதனை அப்படின்றத விட சான்றோர்கள் வழிகாட்டுதன்படி நடத்திய மாணவர்களுடைய சாதனை. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அதை இன்னமும் நம்ம பண்ணலை அப்படின்னா 2047 விக்ஷித் பாரத் அப்படின்றது எக்கனாமிக்கலாக மேபி GDPயில் நம்ம இருக்கலாம், பட் அது உண்மையான ஹாப்பினஸ் இண்டெக்ஸை கொண்டு வருமா அப்படின்னா கொண்டு வராது. இப்போ DRDOடைய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். பல அரசு நிறுவனங்கள் கடுமையான ப்ரெஷரில் இப்போ வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், போர் விமானங்களுடைய ஷார்ட்டேஜ், இந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போனால் தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்றத அடிப்படையாக அன்னைக்கே விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த வீக்னஸ் இஸ் அ சின் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வீக்னஸ் அப்படின்னு சொன்னது அவர் வெறும் ஃபிசிக்கல் வீக்னஸை மட்டும் சொல்லலை. ஸ்ட்ராங் சிட்டிசன்ஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்ட்ராங் சயின்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இது 4 சேர்ந்தாதான் ஒரு நாடு வலிமையான நாடு. 3 பற்றி ஐயா அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பேசலாம். அமைதி, ஓம் சாந்தி, இதுதான் நம்ம தர்மம். ஆனால் நம்மளுடைய த நாலேஜ் பேங்க் ஆஃப் இந்தியா, நலந்தா யூனிவர்சிட்டி, அது தீப்பற்றி எரியும் போது எத்தனையோ மாதங்கள் இருந்ததாக சொன்னாங்க. யூனிவர்சிட்டி நாலேஜ் வித்தவுட் எ ஸ்ட்ராங் மிலிட்ரி பவர் இஸ் யூஸ்லெஸ். வரலாறு பல முறை நம்ம கருது. எ டிவைடட் சொசைட்டி அண்ட் எ வீக் சொசைட்டி வில் ஆஸ்க் ஃபார் இன்வேஷன். 1500 வருடங்கள் நம்ம அடிமைப்பட்டதுக்கு கடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்றது இல்லை, நம்மக்கிட்ட ஒரு வலிமையான இராணுவம் அப்படின்றது இல்லை. ஒரு பகுதி பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இன்னொரு பகுதி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய விந்தியாஸ்க்கு அந்த பக்கம் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மதம் இதெல்லாம் முன்னாடி தூக்கி பிடிச்சிக்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா 1500 வருடம் அடிமையாகி இன்றைக்கி பல கலாச்சாரத்தை நம்ம மீட்டெடுக்க முடியுமானே தெரியல. மிச்சம் மீதி இருக்கிறதா காப்பாற்றக்கூடிய நிலைமையில் ஒரு நாடு நம்ம இருக்குது அப்படின்னா வரலாற்றுலேருந்து சில முக்கியமான பாடங்களை வந்து கற்றுக்கணும். அதுக்கு அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் ஸ்ட்ராங் சிட்டிசன்ஸ், ஸ்ட்ராங் சயின்ஸ், ஸ்ட்ராங் மிலிட்ரி, இதெல்லாம் சேர்ந்தாதான் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். நம்ம எஜுகேஷனை பற்றி அவர் சொல்லியிருக்காரு, அருமையாக சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம இப்போ மாடர்ன் வேர்ல்டில் இதை வந்து செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, இந்தியாவுடைய முடிவுகளை இந்தியா தான் எடுக்கணும், நாம் யார்கிட்டருந்து க்ரூட் ஆயில் வாங்கணுன்றதை இன்னொரு நாடு டிசைட் பண்ணக்கூடாது, இந்த குரல்கள் அதிகமாக இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி அவர் அன்றைக்கே சொன்னார். இந்தியா முழுவதும் அவர் செய்த பயணத்தில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார். இறை அருளை அவர் கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னார். நாட்டுக்காக நாம் வாழ்கிறது, நாட்டை நம்மளை விட அதிகமாக நேசிக்கிறது,
நாடு நமக்கு கொடுத்த கடமை. சுவாமிஜி பேசும்போது பாரதத்தில் இங்கே பிறந்ததுக்கு ஒரு 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 காரணம் இருக்குது. நம்ம எல்லாருமே இந்த ஒரு புண்ணிய பூமியில் பிறந்ததுக்கான காரணம் நிச்சயமாக இருக்குது. என்னோட துறையில் நான் இருக்கேன் அப்படின்ற போது இன்றைக்கி ஒரு 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 எக்ஸாம்பிள் எடுப்பேன். பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் சியாச்சின் கிளேஷியரில் எடுத்திங்கன்னா -57 டிகிரி, ஒரு 18,000-20,000 அடி உயரம், 6 மாத காலம்லேருந்து அதிகபட்சமாக ஒரு வருட காலம்தான் ஒரு வீரனுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை அப்படின்றது போஸ்டிங் அங்கே இருக்கும். ஏன்னா உயிர் வாழ்கிறதே ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அந்த வீரன் அவனோட கடமையை நாட்டுக்காக என் உயிரை நான் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த ஒரு தார்மீக பொறுப்போடு அவன் அந்த வேலையை செய்கிறான் அப்படின்னா அதை தாண்டி நீங்கள் கோயிலுக்கெல்லாம் பெருசாக போக வேண்டாம் அப்படின்றதான் ஒரு சித்தாந்தம். இதை நான் உறுதியாக நம்புகிறேன். என்னோட கடமையை நான் செய்யாமல், என்னுடைய நாட்டுக்கு என்னுடைய தர்மம் என்னவோ அதை நான் செய்யாமல், நான் 100 கோயில் போய் 1000 பூஜை புனஸ்காரங்களை பண்ணி பல தெய்வங்களை போய் தரிசிச்சுட்டு வர்றது அப்படின்றது நம்ம தர்மத்தில் இருக்கா அப்படின்னு நம்மளை நாமே கேட்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கு. இதை தான் விவேகானந்தர் சொல்லியிருந்தார். நிறைய இடங்களில் திருச்சி சொல்லப்படுது. அவர் ஃபுட்பாலை ப்ரையாரிட்டைஸ் பண்ணார், பகவத்கீதையை வேணான்னு சொன்னார்ன்னு சொல்லிட்டு. உண்மையான காரணம் அது கிடையாது. வலிமையை உணர்த்தினார். மென்டலாக நம்ம ரொம்ப வீக்கான ஒரு சொசைட்டியாக இருந்தோம், இப்போவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. அந்த மென்டல் வீக்னஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற போது அவருடைய அந்த பாதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது நிச்சயமாக அங்கே கொண்டு போகும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள்ட்ட 99 அணுகுண்டு சோதனைக்கு பிறகு ஒரு ஆங்கில பத்திரிகையோட நிருபர் கேட்டிருந்தாங்க, உலகத்தையே ஒரு ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அணுகுண்டை நீங்கள் சோதனை செஞ்சுறீங்க, இதில் என்ன பெருமை இருக்க முடியும், உங்களுக்கு குற்ற உணர்வு இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது அவர் ஒன்று சொன்னார், என்னுடைய நாடும் என்னுடைய நாட்டு மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற போது அதற்கான டிட்டரன்ஸ் தேவை, அந்த பவர் வேணும், அமைதி வேணுமா அப்படின்றத பவரை வச்சு தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி லிட்ரலாக இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. பவர் இல்லாமல் நம்ம அஹிம்சை அப்படின்றத தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வரக்கூடிய எதிரி ஒரு உலகத்திலேயே ஒரு பெக்குலியரான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். 2 பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் 2மே எதிரிகள், 2 பேர்கிட்டையுமே அணுவாயுதம் இருக்கக்கூடிய, இருக்கிறதுலே ஹையஸ்ட் த்ரெட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு உலகத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் தான். இப்போ இந்த இடத்துல இஸ்ரோவோட சேட்டலைட்ஸில் நம்ம பார்க்குறோம், ஆப்ரேஷன் சிந்தூரில் சேட்டலைட்ஸில் ஆரம்பித்து, நம்மளோட இன்டெலிஜென்ஸில் ஆரம்பித்து, நம்மளோட ஸ்டார்ட் அப்ஸில் ஆரம்பித்து, டாக்டர் பிரஹ்லாத் சுப்பாராவ் அவர்கள் தன்னுடைய 25 வருட வாழ்க்கை அந்த ஆகாஷ் அப்படின்ற ஒரே ஒரு மிசைல், இவர் தான் அந்த மிசைல் ப்ரோக்ராமை லீட் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ண டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். த லீடர்ஸ் வில் ஆல்வேஸ் மேக் லீடர்ஸ். லீடர்ஷிப்ன்றது நான் போய் தனியாக நின்று பெருசாக சாதிக்கிறது கிடையாது, என்னை தாண்டி ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்களை உருவாக்குறது தான் உண்மையான தலைமை பண்பு. அதுதான் ஐயா ஓய்வு பெற்ற பிறகும் பண்ணிகிட்டு இருக்காரு. பல பேர் நம்ம அதில் தான் பண்ணுறோம். நான் தனியாக போய் நிற்கிறது லீடர்ஷிப்ன்றது கிடையவே கிடையாது. அது வெஸ்டர்ன் ஃபார்ம் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு சிஇஓ இதில் சாதிச்சிட்டேன், என்னோடய பேலன்ஸ் ஷீட், என்னுடைய க்ரோத் ரேட்டு, என்னுடைய கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் நான் ஷேர் வேல்யூ இவ்வளோ கொண்டு போகிறேன், அந்த லீடர்ஷிப்பெல்லாம் ஃபெயில் ஆகிட்டுருக்கு, கண்ணு முன்னாடி ஃபெயில் ஆகிட்டுருக்கு. ஒரு வலிமையான இராணுவம் நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு வேணும். ஏன்னா எதிரிகளுடைய இது அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பாதுகாப்பு துறையில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட். 2007 இந்திய விமானப்படைக்கு அதிநவீனமான ஒரு விமானம் வாங்கணும். அன்றைக்கி 2007 இருக்கிறதுலே ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட் நம்ம வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அது கடைசியாக இந்தியா சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023. 2022க்கு அப்புறம் அந்த முதல் 5 விமானங்கள் வந்துச்சு. கையில் பணம் இருக்குது, என்ன வாங்கணும்னு நமக்கு தெரியும், ஆனால் வாங்கிறதுக்கு 20 வருடங்கள் அப்படின்ற போது அந்த பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்றது நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. நாம் இன்னும் அடிமைகளாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ட்ரம்ப் பல விமர்சனங்கள் இருக்கலாம் அவரை பற்றி, பட் அவர் ஒரு சின்ன ஒரு உவமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கோல்டன் டோம் ஒரு 3 ட்ரில்லியன் அளவுக்கான ஒரு அமெரிக்காவை காக்கக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கோல்டன் டோம் வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தலைவரை நாட்டோட தலைவரை தெரிவிக்கிறார். இவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ பணம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போது அவங்களுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டிஓடி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 2035 40 பண்ணிடலாம், எனக்கு அடுத்த 3 வருஷத்தில் வேணும், என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதான் உத்தரவு. கிட்டத்தட்ட அவங்க அதை நெருங்கி போயிட்டாங்க.
ஸோ இந்த ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் வீக்காக தான் இருக்கிறோம். விவேகானந்தர் படத்துக்கு மாலை போடுறது, அவரை வந்து மனசார நம்ம நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாக அந்த நவீன பாரதம் இப்படி தான் இருக்கணும்னு கனவு காண்டு அந்த அடித்தளத்தை போட்டு கொடுத்த அந்த மகானுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டில் அதை மாற்றணும். இந்த மைண்ட் செட்டில் இப்போ இருக்கக்கூடிய பல பேர் ஆவரேஜ் ஏஜ் இந்த குரூப் பார்த்திங்கன்னா 50+. நம்மளே சில பேர் நிறைய விஷயங்கள் மாற்ற முடியாது, ஏன்னா நம்மெல்லாம் கொஞ்சம் ரிஜிட் ஆகிட்டோம். பட் அடுத்த தலைமுறையினரை நிச்சயமாக மாற்ற முடியும். அவங்கள அந்த மெக்காலே மைண்ட் செட்டு கொண்டு வராதீங்க. ஐயா அப்படின்னு நான் கூப்பிட்றத என்னோடய மனசார நான் அவரை கூப்பிட்றேன். ஏன்னா இங்கே வரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட அவரை பார்க்கணுமே எனக்கு ஒரு இது இருந்துச்சு. பட் அதை வந்து நான் ரூலாக கொண்டு வந்து என்னை விட இவங்க எல்லாமே சீனியர்ஸு, இவங்களை நீங்கள் சார்ன்னு தான் கூப்பிடணும், ஐடி துறையில் தான் போகணும். நம்ம இன்னும் பிரிண்ட் அடித்து 571 இன்ஜினியரிங் காலேஜ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு இங்கேருந்து பேக் பண்ணி நம்ம அனுப்பிச்சுட்ருக்கோம் அப்படின்னா இது நம்ம வளர்ந்த பாரதத்துக்கு கொண்டு போகுமானா கொண்டு போகாது. ஸோ ரெண்டுமே மாறணும். அந்த ரெண்டுமே மாறத்துக்கான அடிப்படை அப்படின்றது நம்மளுடைய மைண்ட் செட். உமன் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி மேம் அழகாக பேசினாங்க. இந்த ஈக்குவாலிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம நடுவில் ஒரு 1100 வருடம் ட்ராக் மாதிரி எங்கேயோ போயிட்டோம். நம்மளோட நதிகள் அனைத்துமே பெண்கள் பேரில் தான் வைக்கப்பட்டிருக்கு, பெண் தெய்வங்கள் பேரில் தான் வைக்கப்பட்டிருக்கு. ஈக்குவாலிட்டி இந்த இசம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, சோஷியலிசம், கேபிட்டலிசம், கம்யூனிசம், வோக்கிசம், ஃபெமினிசம், இது எல்லாமே வெஸ்டர்ன் கான்செப்ட். நீங்கள் ரிலீஜனே அவங்க பாருங்கள், ஹிந்துவிசம், சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம். பட் அவங்க முன்னெடுத்த ரிலீஜனை மட்டும் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மைண்ட் செட்டில் விட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் வர வேண்டிய டைம் வந்துருச்சு. அந்த இடத்த தான் அவர் மீண்டும் மீண்டும் கோடிட்டு காமிச்சார். ஒரு செட் ஆஃப் இளைஞர்களை கொடுங்க, நான் இந்தியாவை மாற்றி காமிக்கிறேன் அவர்னு சொன்னது குவான்டிட்டியில் அவர் நம்பலை. ஒரு அரசியல் தலைவர் கூட்டம் போடும்போது எங்கள் லோ எண்டில் ஒரு கேமரா வச்சு ஒரு பெரிய ஒரு இதை ஆர்ப்பரித்து ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க. அது தேவையே கிடையாது. இந்த ரூமில் இருக்கக்கூடிய 5 பேர் நினச்சா இந்த 140 கோடி மக்களுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும், பாரதத்தோடைய தலையெழுத்தை மாற்ற முடியும். அதுக்காக தான் நம்ம இங்கே எல்லாருமே கூடியிருக்கோம். அதுக்கு நம்ம மைண்டு முதல்ல மாறணும். அவருடைய இன்னொரு லேர்னிங் நம்ம இப்போ அவருடைய சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த வீக்னஸ் ஸ்ட்ரென்த் வேணும் முதல்ல. ஸோ ஃபிட்னஸ் அப்படின்றது அடிப்படை. 30 நிமிஷம் உங்கள் உடம்புக்கு நீங்கள் வாழக்கூடிய அந்த உடலுக்கு நீங்கள் ஒதுக்க முடியல, மனிதன் வேர்வை சிந்தணும். இதுதான் அடிப்படை. நான் மிலிட்ரியில் இருக்கேன் இல்லை, அதெல்லாம் வேறு விஷயம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே அந்த 30 நிமிஷம் உடற்பயிற்சி அப்படின்றது அடிப்படை. இப்போ என்ன ட்ரெண்டு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது மை சைல்டு லேர்ன்ஸ் கோடிங் அட் 6-7 வயசில் கம்ப்யூட்டர் கோடிங். ஓடி விளையாட வேண்டிய வயசு, தெருவில் இறங்கி ஓட வேண்டிய வயசு. சரி, கோவிட் லாக்டவுன் இருந்துச்சு. நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். சமீபத்தில் நான் பேசின ஒரு ப்ரைவேட் ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர், நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் என்றைக்கு இதை மாற்றுவீங்க, இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆவரேஜாக 10 லட்ச ரூபாய்க்கு பிளேஸ்மெண்ட்டு, 8 லட்ச ரூபாய் பிளேஸ்மெண்ட்டு. நாங்கள் மாறுறதுக்கு ரெடி சார். பேரண்ட்ஸோடைய இதுவே 4 வருஷம் நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன். காலேஜை நான் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் அதிகமாக கிடைக்குது, அதிகமான மீடியன் சேலரி இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் அடிமைகளாக தான் வாழ்ந்துட்டுருக்க போகிறோம். அமெரிக்கா தூங்கக்கூடிய நேரத்தில் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம், ஐரோப்பா தூங்கக்கூடிய நேரத்தில் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதன் பிறகு அதில் வரக்கூடிய ஒரு வருமானத்தை எடுத்து நம்ம வாழ்ந்து இதை விக்ஷித் பாரதா மாற்ற முடியுமானா முடியாது. ஏன்னா உங்கள் பசங்க அடுத்த தலைமுறை மணி மேக்கிங் மிஷின் கிடையாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பட்டா ரிட்டர்ன்ட்டு கல்வி தகுதி அவர் நினச்சிருந்தா நாளைக்கு இல்லை எனக்கு H1B விசா எடுத்து எனக்கு நாசாவில் ஆஃபர் பெட்டராக கிடைக்குதானா? நம்ம சந்திராயனும் பண்ணியிருக்க முடியாது, மங்கள்யானும் பண்ணியிருக்க முடியாது. தயவுசெய்து யோசிங்க. இதெல்லாம் நம்ம இந்த ஒரு முக்கியமான நாளில் லெக்சர் கொடுக்கலாம், என்ன வேணால் பாசிட்டிவாக நம்ம எவ்வளோ வேணால் பேசிட்டு போகலாம். சில விஷயங்கள் நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கணும். அந்த கல்லூரியில் கல்வி எப்படி கொடுக்குறாங்க, என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ மாரல் வேல்யூஸ் எப்படி கொடுக்குறாங்க, என்னுடைய மகனோ மகளோ சமூகத்தில் எப்படி ஒரு பொறுப்புள்ள ஒரு சிட்டிசனாக வருவான், இவன் எந்த இடத்துல எப்படி சாதிக்க போகிறான், அதற்கான கல்வியை அந்த கல்விக்கூடம் கொடுக்குதா இல்லையான்றதான் கேள்வியாக இருக்கணுமே தவிர
எங்கே பிளேஸ்மெண்ட் ஆஃபர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா விக்ஷித் பாரத் அப்படின்றது நிச்சயமாக கனவாக தான் இருக்கணும். இந்த நிலைமையெல்லாம் வந்து கண்டிப்பாக மாறணும். ஏன்னா அவரும் அதை தான் சொல்லியிருந்தார். இப்போது நம்மளுடைய பவர் ஸ்ட்ரென்த்து, நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஸில் போய் இறங்கினது முதல் அட்டெம்ப்ட். இன்டர்ஸ்டெல்லார் மூவியோட பட்ஜெட்டை விட கம்மியான பட்ஜெட் இஸ்ரோக்கு இருந்துச்சு. ஒரு திரைப்படம் எடுத்ததை விட கம்மியான பட்ஜெட் இஸ்ரோக்கு இருந்துச்சு. ஆனாலும் நம்ம முதல் அட்டெம்ப்டில் நம்ம சாதித்தோம். சந்திராயன் மிஷன் ஃபஸ்ட்டில் ஃபெயில் ஆகும்போது சிவன் சார் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுததை நம்ம பார்த்தோம். நல்லா யோசிங்க, தேசத்தை முதல்ல வைக்கக்கூடியவங்க, நெஞ்சில் சுமக்கக்கூடியவங்களால மட்டும்தான் அந்த கண்ணீர். நான் ப்ரைவேட் துறையில் நான் உட்காந்துட்டு போகிறேன், ஓகேங்க எனக்கு டைம் ஆச்சு, டிப்பிக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் டைம் ஆச்சுங்க நான் கிளம்புறேங்க, அந்த முறை இல்லாட்டி அடுத்த முறை பார்த்துக்கலாம், போகலை. இந்த மாதிரியான தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னா இந்த வரக்கூடிய தலைமுறையில் இந்த விவேகானந்தர் கேட்ட அந்த இளைஞர்கள் அப்படின்றது இன்றைக்கி கையில் இருக்குது. அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி 10 மடங்கு அதிகமாக இருக்குது, எண்ணிக்கையிலையும் சரி திறன்லையும் சரி. நாம் இப்போ அடிமையை விட்டு அடித்தனை விட்டு வெளியில் ரொம்ப தூரம் வந்துட்டோம், மனதில் மட்டும்தான் இன்னும் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஸோ பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் நம்ம சந்திராயனில் பார்த்தோம், மங்கள்யானில் பார்த்தோம், ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்த 2 வாரம் கழித்து வைசாக் போகிறேன் அந்த கப்பல் பார்க்குறதுக்கு. எவ்வளோ ஒரு பெருமிதமான ஒரு விஷயம் பாருங்கள். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றத நம்ம கடலில் ஒரு 40,000 எடையுள்ள ஒரு கப்பல், போர்க்கப்பல், விமானம் தாங்கிய போர்க்கப்பல் 89% இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது. இந்தியாவுடைய காம்பனன்ட்ஸில் யாரும் கற்றுக் கொடுக்கல. இந்த கப்பலை இப்படி தான் உருவாக்கணும்னு யாரும் நம்மக்கிட்ட கற்றுக் கொடுக்கல, நாமளே தான் உருவாக்கணும். நம்மளுடைய கடற்படை, நம்மளுடைய டிசைன் டீம், டிஆர்டிஓ, பல நிறுவனங்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000க்கும் அதிகமான எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்கள் நட்டு போல்ட்டில் ஆரம்பித்து செஞ்சு நம்ம அந்த கப்பலை உருவாக்கியிருக்கிறோம். நம்மளுடைய ஏவுகணைகள் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனே பார்த்தோம். உலகத்திலேயே ஒரு அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தை நேரடியாக தாக்கின முதல் நாடு பாரதம். இதுக்கு அந்த கரேஜ் வேணும். ஏன்னா இது கொஞ்சம் எங்கேயாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் when you are on top you are always alone அப்படிம்பாங்க. நம்மளுக்கு இருக்க மாதிரி ஒரு நட்பு வட்டாரம்லாம் மேலே இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. அப்போ அந்த ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, ஒருவேளை பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதத்தை இந்தியா மீது ஏவி, ஒருவேளை நம்மளுடைய ஏவுகணை அதை தடுக்க முடியாமல் ஒரு நகரத்தில் விருந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் புல்லு பூண்டு இருந்திருக்காது, அது வேறு விஷயம். அது வரலாற்றில் ஒரு இந்தியாவுடைய வரலாற்றில், அந்த தலைவருடைய வரலாற்றில் கருப்பு பக்கமாக எழுதியிருப்பாங்க. அடுத்த எத்தனாயிரம் வருடத்துக்கு அது இருந்திருக்கும். அதை தாண்டி நம்ம அந்த ரிஸ்கை எடுக்கிறோம் அப்படின்னா, பேசிக்கலாக நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய நாடு என்றைக்குமே ரிஸ்கை எடுத்த நாடு. இதை நம்ம கொஞ்சம் அப்படியே மாறி நம்ம டாலரன்ஸ் அப்படின்றத அகெயின் டாலரன்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ். இந்தியாவை பற்றி கேட்டோன்னா சாஃப்டானவங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க, எங்கேயும் சண்டை போட மாட்டாங்க. சண்டை போட தெரியாமல் இல்லை, சண்டை வேணாம் அப்படின்றது தர்மம். ஆனால் சண்டையை நீங்கள் எங்ககிட்ட கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதை எப்படி அந்த ஸ்ட்ரென்த்தோட வலிமையோடு முறியடிக்கணும் அப்படின்றது தான் விவேகானந்தா அவர்களுடைய அடிப்படை தத்துவம். பாரதம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற போது, இந்த நாடு பிரிவினைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட போது, இன்றைக்கும் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாம், அவங்க எதிர்பார்த்தது அதிகபட்சமாக 10 வருஷமாக இந்த நாடு சேர்ந்து இருக்கக்கூடும். அதுக்கப்புறம் பல நாடுகளாக பிரிஞ்சிடும், இதை பால்கனைஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அந்த குளோபல் கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் 47, 62, 65, 71, 99, 2025 6 யுத்தங்களை சந்தித்து இன்றைக்கும் ஒரே ஒரு நாடு ஒன்றா இருக்குது, அதுவும் வலிமையாக போயிட்டுருக்கு. அது அப்படின்னா பாரதம் மட்டும்தான். ஏன்னா மாரல் வேல்யூஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸை பற்றி சொன்னோம். கோவிட் டைமில் நல்லா கவனிங்க, நம்மளுடைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் சாரையாக ரோட்டில் நடந்து இதே ரோட்டில் நடந்து போனாங்க, குழந்தைகளை வச்சுக்கிட்டு, மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு, சாப்பாடு இல்லாமல், இது இல்லாமல் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே சமயம் நம்மளுடைய வளர்ந்த ஒரு நாடு அமெரிக்கா, பல பேருடைய கனவு பூமி, வேர்ல்டோடைய மைட்டியஸ்ட் பவர். ஒரு நகரத்தில் கோவிட் டைமில் ஒரு ஷாப்பிங் மாலை ஏதோ ஒரு ப்ரீஃப் பீரியடுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மொத்தத்தையும் கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஐஃபோன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய காஸ்ட்லி ஐட்டம்ஸு, லக்ஸரி ஐட்டம்ஸு, வாட்சஸ் எல்லாம் ஒரு சொசைட்டி கொள்ளடிச்சிட்டு போகுது. ஒரு இன்சிடெண்ட் இந்த கோவிட் டைமில் பசி பட்னியில் நடந்த லட்சக்கணக்கான மக்கள் இங்கே நடந்து போயிட்டுருக்காங்க, அவங்களோட இடத்துக்கு போகிறாங்க. ஒரு இன்சிடெண்ட், ஒரு மாப் ஒன்றா சேர்ந்து ஒரு கடைக்குள்ளே போய், இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே போய், இல்லை ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போய் கொள்ளை அடித்தாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சா? அதுதான் நம்மளுடைய அடித்தளம்.
அந்த பாரதத்தை தான் அவர் வந்து அன்னைக்கு கனவு காண்டார். இது இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. கான்ஸ்டியூஷன் நிச்சயமாக எழுதுனாங்க, பெரியவங்க எழுதுனாங்க. நாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத கான்ஸ்டியூஷன் நம்ம பல நாடுகள்லேருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணோம். ஒரு புது கான்ஸ்டியூஷனை நம்ம உருவாக்கணும். ப்ரீஆம்பிள் இருக்குது, மேம் சொன்னாங்க, அது வந்து எல்லா ஸ்கூல்லையும் வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். பட் இந்த ப்ரீஆம்பிள் கான்ஸ்டியூஷன்லாம் தாண்டி இந்த நாட்டோடைய அடிப்படை எப்படி இருக்கணும், இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடாக உருவாகணும் அப்படின்ற அந்த கனவு இந்த இளம் துறவி விவேகானந்தர் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அந்த காலகட்டங்களில். அவர் வந்து வே ஹெட் ஆஃப் டைம் பிறந்துட்டார். இப்போவுமே அவர் நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனில் அவர் பிறந்து நம்மக்கிட்ட பேசியிருந்தா கூட அவருடைய விஷன் என்னன்றது நமக்கு புரியுமா அப்படின்றது தெரியல. வே ஹெட் ஆஃப் டைம். ஒரு நூற்றாண்டுக்கு மேபி ஒருத்தர் அது மாதிரி கிடைப்பாங்க. ஏன்னா அவரோட கொள்கைகள், அவருடைய இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் செக்யூரிட்டி. நீங்கள் சமீபத்தில் நடந்த 2 இடங்களை பாருங்கள், யுத்தங்களை பாருங்கள். ஒன்று வெனிசுலாவுடைய அதிபர் மற்றும் அவருடைய மனைவி கிட்டத்தட்ட அமெரிக்காவை சூழ்ந்து இருக்கிறாங்க, எப்போ வேணால் அவங்கள வந்து தாக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப் அவங்க சுற்றி பிரசிடெண்ட்டை சுற்றி இருக்காங்க. ஒரு இராணுவம் இருக்குது, அந்த இராணுவம் ரெடியாகவும் இருக்குது. அமெரிக்கா அளவுக்கு ஒரு வலிமையான நாடு கிடையாது, ஆனால் அவங்க சண்டையே செய்யலை. ஆப்கானிஸ்தானுடைய இராணுவத்தை அவங்களோட அதிகாரிகளை நம்ம ட்ரெயின் பண்ணோம். அந்த இராணுவத்தோட வீரர்களை அமெரிக்கா ட்ரெயின் பண்ணாங்க. அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், வெப்பன்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருந்துச்சு. 2020 தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை நோக்கி போகும்போது தாலிபான்களோட மொத்த எண்ணிக்கை 70,000 பேர். ஆப்கானிய இராணுவத்தோட எண்ணிக்கை 3 லட்சம் பேர். இது ஒரு மிலிட்டன்ட் கொரில்லா குரூப், இன்னொரு பக்கம் ஒரு ப்ரொஃபஷனல் இராணுவம். என்னாச்சு? எதிர்த்து நின்று சண்டை போடலை. அந்த வில்லிங்னஸ் டு ஃபைட் அப்படின்றது தான் ஒரு வீரனுடைய அடிப்படை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மருத்துவர், இங்கே நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மருத்துவத்துறையில் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணீங்க. கோவிலில் நம்ம பார்த்தோம், இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க வேலையை அவங்க திறம்பட செய்கிறாங்க. ஒரு தூய்மை பணியாளர் காலையில் எழுந்திரிச்சு அவங்க வேலையை அவங்க திறம்பட செய்கிறாங்க. இது எல்லாம் அவங்க கர்மாவை, அவங்க தர்மாவை நம்ம பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா இந்த நாடு ஆட்டோமேட்டிக்காக வளரும். இதுதான் இறை நம்பிக்கையோடைய, நம்மளுடைய ஆன்மீகத்தோடைய அடிப்படை. இதில் எந்த கலரும் நீங்கள் பூச முடியாது, காவியும் பூச முடியாது, எந்த கலரும் பூச முடியாது. இதை யாரும் எதிர்க்கவும் முடியாது. உங்கள் வேலையை, உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க அப்படின்றதான் அவர் வச்சக்கூடிய மிக முக்கியமான கோட்பாடு. இப்போது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னதோட தமிழாக்கம் ஒன்று எழுதி எடுத்துகிட்டு வந்தேன். வீரம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல அப்படின்னார். சமீபத்தில் பல நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். பட் அங்கே அது கொடுமை நடக்கக்கூடாது, தடுக்கப்படணும், அதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விஷயம் நம்மளை நாமே கேட்க வேண்டியது இருக்குது. அந்த மென்டல் வீக்னஸ் ஏன் இப்போ குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நம்ம குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கோடிங் அவங்க கற்றுக்குவாங்க, எஜுகேஷன் அவங்க காலேஜுக்கே போக தேவையில்ல, நாலேஜ் இருக்குது, ஐக்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. பேல்காமில் 26 பேர் கொல்லப்படுறாங்க நம்மளுடைய மக்கள். 3 தீவிரவாதிகள் கையில் துப்பாக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பேர் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 1000 பேர். யாராவது ஒருத்தர் அந்த துப்பாக்கி அவன் கையிலேருந்து எடுக்கணும்னு நினச்சி ஒரு வேளை எடுத்திருந்தா நம்ம இவ்வளோ உயிர்களை காப்பாற்றிருக்க முடியும்? கண்டிப்பாக அங்கே யாருமே இல்லை. நான் கள சூழ்நிலை தெரியாமல் பேசுகிறேன்னு கூட நான் நினைக்கலாம், மேபி தவறாக கூட இருக்கலாம். சமீபத்தில் 2-3 கோரமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டிலே பார்த்தோம் பெண்களுக்கு எதிராக. கூடவே ஒரு ஆண் இருக்கார். நம்மளை நாமே கேட்க வேண்டிய கேள்வி, என்ன மாதிரியான ஒரு சொசைட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த சர்வே 2025 ஒரு கேலப் சர்வே எடுக்கிறாங்க. கேலப் ஒரு வேர்ல்டோட ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன். சர்வே எடுக்கிறதில்ல, ஒப்பீனியன் போல்லாம் எடுப்பாங்க. உலகம் முழுக்க ஒரு கேள்வி வைக்கப்பட்டாங்க. உங்கள் நாடு யுத்தத்துக்கு போகும்போது உங்கள் நாட்டுக்காக நீங்கள் போரிட தயாரா? when a country is going on a war, are you ready to fight for your country? இந்தியாவில் 84% மக்கள் ஆமாம் நாங்கள் போவோம் அப்படின்னாங்க. இதே ஒரு வெஸ்டர்ன் சொசைட்டி, ஒரு இட்டாலின்ற நாட்டில் 81 பேர் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜெர்மனிக்கு இராணுவம் இல்லை, அவசர அவசரமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பர் அங்கேருந்து ஷேர் பண்ணார். இப்போ இருக்கக்கூடிய ஜெர்மன்ஸோட ஜென்சீஸ், ஏன்னா 1942 அப்புறம் அவங்க யுத்தத்தையே பார்க்கல. ப்ரொலாங்டு பீஸ் இஸ் டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, உலகம் அமைதியாக இருக்குது,
நடுநடுவில் யுத்தங்கள் வருதுன்னு சொல்லிட்டு. உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் எப்பயுமே யுத்தத்தில் தான் இருந்திருக்கு. நடுநடுவில் கிடைக்கக்கூடிய அந்த பீரியடை தான் நம்ம அமைதின்னு சொல்கிறோம். இப்போ ஜெர்மனிக்காக யார் போய் சண்டை போடுவாங்க? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பசங்களோட இன்டர்வியூ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, we don't believe in war. நீங்கள் போரில் நம்புறீங்களா இல்லையான்றது அங்கே விஷயம் கிடையாது. எதிரி உங்ககிட்ட வந்து நின்ட்டான், இப்போ நீங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில் அன்றாட பிரச்சனைகளை நம்ம சண்டை போட்டிருக்கோம். நம்ம இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இருக்கிறதுலே நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். பட் அதோட பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு கியாட்டிக் வேர்ல்ட்லேயே வாழ்ந்துட்டு நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த புஷ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 1.5 மாதம் முன்னாடி அக்னிவீர்ஸோட பயிற்சியை நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாரம் நான் அங்கேயே தங்கி பார்த்துருந்தேன். எனக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு 2 வருட பயிற்சியை 6 மாதமாக குறைச்சி ஒரு 16 வருஷம் சர்வீஸை 4 வருஷமாக குறைச்சிருக்குமே. அந்த குவாலிட்டியில் நம்ம எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோமா? நான் பார்த்ததை என்னோட சேனலில் அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக வெளியில் வரும். இப்போதைக்கு அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும். நான் என்னோட காலகட்டங்கள் 21 வருடம் முன்னாடி பார்த்த இராணுவ பயிற்சியில் 1% குறையாமல் அதை விட பெட்டராக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவுடைய யுவ சக்தி நாட்டோடைய பாதுகாப்பை நெஞ்சு மேலே எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து கண்ணீரே வந்துருச்சு. ஒரு 3 மாதத்தில் அவங்களுடைய மென்டல் ஃபிட்னஸையும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் பார்த்தோன்னா அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஆண்ட ஐரோப்பிய சாம்ராஜ்யத்தில் இன்றைக்கி இராணுவத்துக்கு வீரர்கள் ஆள் சேர்க்க முடியாமல் வருவாங்க. எழுதி வச்சுக்க இன்னும் 5 வருடத்தில் நம்ம அக்னி வீரர்கள் அடுத்தடுத்த பேட்ச் ரிட்டையர் ஆகி வெளியில் வரும்போது அவங்க யுத்தத்துக்கு இங்கேருந்து தான் வந்து ஆட்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம வீரர்களை தான் வந்து கேட்டு மண்டியிட வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக வரும். அன்றைக்கி உலகப்போர் 1-2 கிட்டத்தட்ட 4 லட்சம் இந்திய வீரர்கள் நம்ம இழந்தோம். பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்தது. அதற்கான பார்கெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இந்த முறை உலகப்போர் 2 முடிச்சுக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் சண்டை போடுங்க, உங்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் கொடுக்குறோம். அது வரலாற்றில் வந்து அழிக்கப்பட்டுருச்சு. கம்ப்ளீட்டாக அதோட ரோலே இல்லை. இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ரோல் நம்மக்கிட்ட இல்லை. பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து ஏதோ காசுக்காக போன மாதிரி கண்டிப்பாக கிடையாது. பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சோ அதில் 1/3 தான் இந்திய வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இங்கேருந்து சாம்ராஜ்யங்கள் அனுப்பிச்சி வச்சாங்க, இங்கேருந்து பல பேர் அனுப்பிச்சி வச்சாங்க. ஏன்னா விடுதலைக்கு நம்ம கொடுத்த விலை மிக 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 அதிகம். அந்த விடுதலையை பேணி காக்கணும் அப்படின்ற போது நம்ம மைண்ட் செட் அப்படின்றது மாறணும். அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸை ட்ரம்ப் வந்த பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் வார் அப்படின்னு மாற்றினார். அந்த பவர் ப்ரொஜெக்ஷன் தேவை. இனி வரக்கூடிய 2047 என்னுடைய கணிப்புப்படி இந்தியா 2 யுத்தங்களை பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த 2 யுத்தங்களை தாண்டி ஒரு வலிமையான இராணுவம் இல்லாமல், ஒரு மிலிட்ரி பவராக இல்லாமல், நம்மளுடைய அடிமைத்தனத்தை விட்டு நம்ம வெளியில் வந்து சிந்திக்காமல், விவேகானந்தர் சொன்ன அந்த வீக்னஸ் அப்படின்றது சின், அது ஒரு பாவம். ஒரு பசுவை வதை செய்தால் பாவம், ஒரு வயதானவர்களை ஏதாவது வதை செய்தால் பாவம். இப்படி தான் நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம் இல்லையா? ரொம்ப அழகாக சம்மரைஸ் பண்ண ஒரே விஷயம் வீக்னஸ் இஸ் சின். ஸோ அந்த மாற்றத்தை இங்கே அரங்கில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் கொண்டு வரணும். இந்த மெசேஜை நம்ம உலகத்துக்கு கொண்டு போகணும். அடிமை மென்டாலிட்டியில் தயவு செய்து அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வந்துடாதீங்க. அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. நம்மளோட வலிமையான பாரதம் வேணும் அப்படின்ற போது ஐயா சொன்ன எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் நம்ம வளரணும். அதே சமயம் பாதுகாப்பு துறையில் இன்றைக்கி எந்த நாடு ஒரு வலிமையான இராணுவத்தை வச்சுருக்கோ அவங்களோடது தான் இன்றைக்கி கேம். ட்ரம்ப் ஓப்பனாக சொன்னது. இப்போது யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு வலிமையான இராணுவம் இல்லை, இந்தியா எதிர்த்து நிற்குது அமெரிக்காவை. டேரிஃபில் நாங்கள் கையெழுத்து போட முடியாது. ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குவோம், ரஷ்யாட்டேருந்து எண்ணெய் வாங்குவோம், ஆயுதங்கள் வாங்குவோம். எங்கள் முடிவை நாங்கள் தான் எடுப்போம். அமெரிக்கா வெனிசுலாவில் பண்ணதை இந்தியாவில் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ண முடியாது. ஏன்னா உலகத்தோடைய 3வது மிகப்பெரிய வலிமையான இராணுவத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பூச்சாண்டி காமிக்காமல் இருக்கணும்னா அது பவரோட ஸ்ட்ரென்த்தோடு தான் வருது. ஸோ நம்ம அகிம்சை இது எல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஒரு கடைபிடித்தாலும், தர்மத்தை நம்ம கடைபிடித்தாலும், அதே பகவத்கீதையில் அதே இடத்துல கீதா உபதேசத்தில் கொடுத்துருக்குறாங்க. உன்னால் அர்ஜுனா, உன்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அமைதிக்கு நீ எல்லாத்தையும் பண்ண, ஆனால் அவனுடைய எதிரி அதை விரும்பலை. இப்போ அவனுக்கு வேண்டிய போரை கொண்டு போய் கொடுனார். அது பிறகுதான் அந்த மகாபாரத யுத்தமே ஆரம்பிச்சது. ஸோ அந்த வம்சவழி, அந்த பாரம்பரியத்திலேருந்து நம்ம வந்தோம். அந்த வந்ததுக்கான ஒரு அடையாளம் தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். இந்த நாளை ஜஸ்ட் ஒரு கெட் டுகெதராக அவருடைய நினைவு நாளாக போகாமல் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அன்றாட வாழ்க்கையில். நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எந்தெந்த கெப்பாசிட்டியில் யார் யார் இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே சொசைட்டியில் பெரியவர்களாக தான் இருக்கீங்க. உங்கள் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், நீங்கள் நடத்தக்கூடிய கல்லூரி, நீங்கள் நடத்தக்கூடிய பாடங்கள்,
உங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், உங்கள் குடும்பங்கள், உங்கள் சமூக வலைத்தளங்கள் இருக்கவங்க எல்லாத்துலேயுமே இந்த மெசேஜை கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த நடந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மிக்க நன்றி சார். வெரி இன்ஸ்பைரிங், தாட் ப்ரொவோக்கிங் அட்ரெஸ். சார்னு சொன்னதுக்கு மன்னிக்கணும். எப்படி டீகோலனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம நிறைய கேட்குறோம், யூடியூப்லலாம் பார்க்குறோம். கேட்குறது பெருசு கிடையாது. ஒளி தரும் தீபங்களே நாம் அப்படின்றது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ நம்ம இதை கேட்ட ஒரு விஷயமும் காலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆத்மனோ, அந்த காலத்தில் ரிக்வேதத்தில் சொல்லுவாங்க, ஆத்மனோ மோக்ஷர்தாம் ஜகத் ஹிதாயச்ச. இப்போ தான் படித்தேன் அதை. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் ப்ராசஸ். என்னென்னா, ஒரு ஆத்மத்துக்கு, ஒரு செல்ஃப் ரிலையன்ட் பர்சனுக்கு வந்து மோக்ஷம்தான் பிரதான, மோக்ஷம்தான் ஆஸ்பிரேஷனல். அதை தான் நம்ம வந்து ஒரு எண்டாக வச்சுக்கணும் இந்த தேசத்தில். ஆனால் அது பண்ணும் பொழுது இட் ஷுட் பி சஸ்டெயினபிள். இந்த உலகத்தில் உள்ள ஜகத் ஹிதாயச்ச, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவகோடிகளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற சஸ்டெயினபிள் கோலை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கொடுக்குற ரிக்வேதம் சொன்னது. அதை தான் இவர் அப்படி சொன்னார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார். இப்போ அதை தொடர்ந்து நம்மளோட சுவாமிஜி, சுவாமி தியானகம்யானந்தர், செயலாளர், விவேகானந்தா கல்லூரி, உதவியும் தொண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருதேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. May the Lord, who is all inside us, lead us from darkness to light, ignorance to knowledge, death to immortality. இந்த அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய, இது வந்து பிருகதாரண்யக உபனிஷத்தில் வர ஒரு பெரிய மகா வாக்கியம். அதை வந்து சுருக்கமாக குருதேவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாழ்க்கையின் ஒரே லட்சியம், இலக்கு என்ன என்றால் அது பகவானை அடைவது என்ற ஒன்றே தான். நம்ம செய்கிற எல்லா வேலையும், அத்தனை ஆர்ப்பாட்டமும் அந்த ஒரே ஒரு இலக்கை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் எப்படின்னா, ஒரு சுற்றி போயின்ட்டுருக்கு, நேராக போக மாட்டேங்கிறது. பரவாயில்ல. அது ஏன் குருதேவர் அப்படி சொன்னார்னா, நாம் அந்த ஒன்றிலிருந்து வந்ததுனால அந்த ஒன்றில் போய் இடங்க வேண்டும், வேறு வழியே கிடையாது. யூ கம் ஃப்ரம் ஒன், யூ கோ பேக் டு ஒன். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் ஃபார் அஸ். ஸோ earlier the better. அந்த ஒன்றிலிருந்து நம்மளை பெரிய வெளியில் கொண்டு வந்தது எது அப்படின்னா, நம்மளுடைய ஈகோன்னு சொல்கிற ஒரு அகங்காரம். அதுதான் நம்மளை வந்து பலவிதமாக நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறது, நம்மளை வந்து ஒரு தனித்தனியான ஒரு நபராக கருத வைக்கிறது. நம்மளுடைய வெற்றிக்கும் success and failure both are attributed to this ego, not to the self. Now that is the basis of all our human struggle. பல வருஷங்கள் முன்னாடி 1960 ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து they conducted one experiment called marshmallow experiment. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரியலையா? மார்ஷ்மெல்லோ எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களை வந்து ரூமில் கொண்டு வச்சுருவாங்க. ஒரு 2-3 கேமரா இருக்கும். ஒரு தின்பண்டத்தை முன்னாடி வச்சுருவாங்க. அதாவது அவங்களுக்கு பிடித்த தின்பண்டம், ஒரு 5 ஸ்டார் பார் மாதிரி. அவங்க சொல்லுவாங்களாம், இது பாரு, நீ இதை சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடாமல் 5 நிமிஷம், நீ 10 நிமிஷம் நீ வெயிட் பண்ணினா நான் உனக்கு 2 5 ஸ்டார் பார் தருவேன். என்ன இப்போவே சாப்பிட்றியா, இல்லை 10 நிமிஷத்துக்கு கழிச்சு 2 சாப்பிட்றியான்னா, இல்லை எனக்கு 2 வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. வெளியில் போயிடுவாங்க. அந்த ரூமில் தனியாக அந்த குழந்தை இருக்கும். அது பார்த்துட்டே இருக்கும். அந்த கேமராலாம் அப்சர்வ் பண்ணும்போது தெரியும், இந்த பசங்க பண்ணுற சேஷ்டை நமக்கு தான் தெரியும். அது தொடும், அதுக்கப்புறம் மூக்கை சுவாசம் பண்ணும், தொடரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும். இட் வில் கைண்ட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வில் ட்ரை டு ஹேவ். கையெல்லாம் டைப் பண்ணும், காலெல்லாம் அகற்றும். அப்புறம் மனசுக்குள்ளே சொல்லிருக்குமா, இல்லை 10 நிமிஷம் கழிச்சு 2 வரும், 10 நிமிஷம் கழிச்சு 2 வரும், 10 நிமிஷம் கழிச்சு 2 வரும். அது பல முறை அது ஜபம் பண்ணுற மாதிரி. இது மாதிரி பல விதமான பிஹேவியர்ஸ் அந்த பசங்கள்ட்ட பார்ப்போம். அதை தான் மார்ஷ்மெல்லோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணாங்களாம். அதில் சில குழந்தைகள் என்ன பண்ணாங்களாம், அது 5-10 நிமிஷத்துக்குள்ளே அந்த 5 ஸ்டார் பார் எடுத்து சாப்பிட்டுட்டாங்களாம். சில பேர் வந்து சாப்பிடவே இல்லை. அப்புறம் என்ன, இது வந்து 1960 பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. பண்ணின பிறகு இந்த பசங்களுடைய பயோடேட்டாவை எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் கழிச்சு இவங்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் வந்து தன்னுடைய புலன்களை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அடக்கத்துக்குள்ளே வச்சுருந்துருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கான்.
அதாவது இன் ஜென்ரல் எல்லாம் ரொம்ப 100க்கு 100ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் 40 வயசு அவன் எப்படி வாழ்ந்திருக்கான் நமக்கு எப்படி தெரியும். ஆனால் முக்கால்வாசி பசங்கள்லாம் வந்து நல்ல செழிப்பாக வந்திருக்காங்க வாழ்க்கையில். அதுக்கு யாரெல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டாங்களோ அவங்க வந்து கெட்டு போனாங்கன்னு சொல்லலை, அவங்களுதுலேயும் சில பேர் வந்திருக்கா. பட்டு யாரெல்லாம் டிலேடு என்ன சொல்லுவாங்க, கிராட்டிஃபிகேஷன், நம்ம வந்து புலன்களை அடக்கி நாளை என்பது உண்டு, நம்ம வந்து வெற்றி பாதையை நோக்கி தான் செய்ய வேண்டும், நம்ம வந்து குறுக்கு பாதையில் செய்ய போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு வந்து எதிர்காலம் வந்து நன்றாக அமைகிறது என்பது இந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் நிரூபிக்கிறது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாகவே இங்கிலீஷில் இன்னொரு ப்ராவர்ப் இருக்குது, பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தேன் 2 in the bush. அதாவது கையில் இருக்கிற ஒரு பறவை விட்டுரு பறவை இதாப்பா, அங்கே ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கையில் ஒன்று இருக்கே அதை வச்சு சந்தோஷமாக இருேன். இப்போ இந்த குழந்தைக்கு பேர்ட் இந்த ஹேண்ட் பெட்டர் தேன் 2 in the bushன்னு சொல்லியிருந்தோம் வச்சுக்கோங்களேன், டபக்குன்னு இந்த வாயில் சப்போர்ட் போயிட்டே இருக்கும் அது. ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து சமயம் பார்த்து நமக்கு வந்து அதை வாழ்நாளில் வந்து அதை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பங்குச்சந்தையில் வந்து பங்கு எப்போ விற்கிறது எப்போ வாங்கிறது. இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் பார்த்தோன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் இருக்குது. இந்த பங்கில் வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்டே இல்லை, எல்லாம் கற்பனை உலகம் தான். வருமா வராதாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. சரிப்பா இன்றைக்கி ஒரு 50 ரூபா கிடச்சிருக்கு வித்துரு அப்படின்னு, நாளைக்கு என்ன ஆகும், அதே 50,000 ஆகிடும். அடடா நேற்றுக்கு விற்று நம்ம இன்றைக்கி விற்று 50,000 வந்திருக்குமேடா அப்படின்னு அழுதவனும் இருக்கான், வருத்தப்பட்டவனும் இருக்கான். அதே சமயம் சரி இன்றைக்கி 50 ஆச்சா, நாளைக்கு 100, 150, 500 ஆகும்னு சொல்லிட்டு அது 50லேருந்து 5க்கு குறைஞ்சது அதுக்குள்ளேயும் அழுதவனும் இருக்கான். ஸோ இப்போ வந்து இது மூணுத்துலேயும் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த உலகம் தான், இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் தான் நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறது. நம்ம மனசுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை வெறுமனே கிரியேட் பண்ணுறது, ஆசையை கிரியேட் பண்ணி நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கருத்தை உள்ள கொண்டு வரத்துக்கு இல்லை, பல கேள்விகளை நம்ம வந்து we have to answer these questions. I will leave this entire audience with a bunch of questions, no answers. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொல்லி நாதவ் பென் யஹூதா அப்படின்னு 24 வயசு 2012 அவர் வந்து இஸ்ரேலிய நாட்டை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணார்னா, எவரெஸ்ட்டை வந்து மலை ஏறணும் அப்படின்ட்டு நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய பயிற்சி எடுத்துருந்து எவரெஸ்ட் ஆரம்பிக்க போயிட்டார். 300 மீட்டர் தான் இருக்குது எவரெஸ்ட் சிகரத்தை போய் அடையிறதுக்கு. அந்த நேரத்தில் ஒரு பையனை பார்க்குறார், அயதீன் இர்மாக் அப்படின்னு. அவன் துருக்கி தேசத்தை சேர்ந்தவன். அவன் வந்து அப்படியே செத்த பணமாக அங்கே கிடக்கிறான். இவனுக்கு முன்னாடி பல பேர் அந்த பணத்தை கடந்து சென்றிருக்கிறார்கள், பல பேர் சென்றிருக்கிறார்கள். இவன் போகும்போது அதை பார்க்குறான். பார்த்த உடனே அழடா, நான் எந்த மவுண்டனியரிங் கேம்பில் ட்ரைனிங் பண்ணினோம் அதே இடத்துல தான் இவனும் ட்ரைனிங் பண்ணான், இவன் இங்கே ஊந்து கிடக்கிறானே அப்படின்ட்டு அவனை மூச்சு பார்க்குறது கொஞ்சோண்டு மூச்சு இருந்திருக்கு அவனுக்கு. இப்போது அவனுக்கு வந்து ஒரு கேள்வி என்னென்னா, அது வந்து நான் வந்து மேலே போகணுமா கீழே இறங்கணுமா, 300 மீட்டர் தான் அப்படின்னு சொல்கிறான். சரி கதையே வச்சுக்கோங்களேன், சரி ஒரு 500 மீட்டர் இருக்குமா பரவாயில்ல, என்னவோ ரொம்ப குறுகின டிஸ்டன்ஸு தான் அவனுடைய இலக்கே இருக்குது. பட் வாட் ஹி டிசைடட் வாஸ், ஐதின்னும் அவனும் கீழே இறங்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. அவன் வந்து தன்னுடைய he didn't take up the journey for his personal success. இன்ஃபேக்ட் ஒரு பக்கத்தில் ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னா, அவன் யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் மாஸ்க் கூட இல்லாமல் போயிடுது. அப்போது அது இன்னும் மக்கள் மேலே ஏறின்னு இருக்காங்க. அவங்கக்கிட்ட 2-3 எக்ஸ்ட்ரா மாஸ்க்குன்னு அவங்ககிட்டேன்னு வாங்கி கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அந்த ஐதினை முதுகில் தூக்கிண்டு, அதுவும் மலைப்பிரதேசத்தில், அதுவும் கையில் 2த்துலேயும் கம்பு வச்சுட்டு குத்தி தான் மேலே போனோம். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏறுறதுக்கே அப்படி இறங்குறது இன்னும் கஷ்டம். அதில் வந்து இந்த இந்த பொன கணம் கணக்கிற இந்த ஐதின்னு சொல்கிறேன், பேருக்கு தான் சொல்கிறேன் நான். பொன மாலை இப்போ எடுத்துகிட்டு கீழே வரான். வந்த உடனே கை காலெலாம் இவன் கையெல்லாம் வீங்கி போயிடுது. பார்த்தீங்கன்னா இவன் கையில் பார்த்தீங்களா கை எப்படி ஆகிடுது பாருங்கள், காலும் அதே மாதிரி தான். கடைசியாக அவன் சொல்கிறான், I was faced with the choice to be the youngest Israeli to climb the Everest, which would be great for my career, or to try to take a climber off the mountain. I chose the second option. And I managed to do it thanks to everyone who helped me in the preparation and taught me, which gave me enough strength to go down the mountain myself and pull down the one in the need of help. இப்போ கேள்வி என்னென்னா, இவன் மனசில் என்ன ஓடி இருந்திருக்கு, அவன் உதவி செய்கிறானா
உதவியும் தொண்டும் இருக்கு இல்லையா? அவன் உதவி செய்கிறானா தொண்டு செய்கிறானா? இப்போ கோயிலில் வந்து பூஜாரி இருக்கான். பூஜாரி வந்து தொண்டு செய்கிறானா உதவி செய்கிறானா? இல்லைன்னா வியாபாரம் செய்கிறானா? அவன் செய்கிறது வியாபாரமாக தொண்டாங்கிறது அவனுடைய ஆட்டிடியூடில் பொறுத்து தான் இருக்குது. அவன் கடவுளை பார்த்து பூஜை பண்ணியிருந்தான் வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு தொண்டாகும். அவன் வந்து எந்த பக்தர்கள் வந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ காணிக்க கொடுப்பாங்க, நான் எவ்வளோ மந்திரம் அதிகமாக சொன்னால் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அதே தொழுகை வந்து வியாபாரமாகிடுறது. ஸோ செய்கிற தொழில் என்ன வேணாலும் இருக்கலாம் தவிர நாம் அது தொண்டாக செய்கிறோமா இல்லை ஒரு உதவியாகவோ வியாபாரமோ செய்கிறோமாங்கிறது நம்மளுடைய ஆட்டிடியூடை பொறுத்து தான் இருக்குங்கிறது இதுலேருந்து புரியுறது. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் ஆர் சைக்காலஜியில் ஆல்ட்ருயிசம் சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ரெண்டு விதமானது. ஒன்று வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆல்ட்ருயிசம், இன்னொன்று கலெக்டிவிஸ்ட் ஆல்ட்ருயிசம். அதாவது நன்மை செய்யலாம், உதவியை செய்யலாம், ஆனால் உதவி செய்யும் பொழுது நாம் வந்து பலனை எதிர்பார்த்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து சைக்காலஜியில் இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆல்ட்ருயிசம் சொல்லுவாங்க. இப்போது செய்கிறது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செய்யணும், அப்போ தான் வந்து தொண்டாகிறது. அதுதான் வந்து கலெக்டிவிஸ்டிக் ஆல்ட்ருயிசம்னு சொல்கிறாங்க. கீதையில் வந்து சொல்கிறாங்க ஸ்ரத்தையா. இது தைத்திரிய உபநிஷத்தில் வந்து சொல்லும்பொழுது, இப்போ தொண்டுன்னு சொல்லும்போது பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த தானம் தர்மம்லாம் செய்கிறோம், அதுவும் தொண்டில் தான் வரும். இப்போ அதில் பார்க்கும்போது நல்ல ஒரு வாக்கியம் வருது, ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையா அதேயம் ஸ்ரீயாதேயம் ஹிரியாதேயம் பிஹாதேயம் சம்விதாதேயம் அப்படின்னு 6 வகையான எப்படி தொண்டு செய்வது அப்படின்றத வகுத்து அமைச்சிருக்கிறது. என்னது அந்த ஸ்ரத்தை அப்படின்னா அது அடுத்தது பார்ப்போமே. கீதையில் வருது இது, தாத்தவியமிதி எத்தானம் தீயத்தே அனுபகாரினே. அதாவது நம்ம செய்கிற தொண்டு வந்து எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் இருக்கணும். அந்த தொண்டு தான் ஸ்ரத்தை மிக்க தொண்டாகிறது என்று சொல்கிறார் அவர். யார்? கிருஷ்ணர். 17வது சாப்டர்லேயே கிருஷ்ணர் சொல்லும்போது ஸ்ரத்தை என்ன அப்படின்னா, இந்த பாருடா நீ இருக்க பற்றியா, உன் முழுக்க தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னெல்லாம் சக்தி ஓடுது, அதுதான் உன் ஸ்ரத்தை. அதாவது த சமம் போனம் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் தட் ஆர் ரன்னிங் த்ரூ அவர் மைண்ட். அட் வேரியஸ் பாயிண்ட் இன் டைம் வி டேக் டெசிஷன்ஸ். இதை பண்ணணுமா, இதை பண்ணக்கூடாதா, இதை வாங்கணுமா, இதை வாங்கக்கூடாதா. கடைசியாக ஏதோ ஒரு வழியில் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அந்த வழி தான் நம்ம ஸ்ரத்தையை எடுத்து காட்டுறது அப்படிங்கிறார். ஒரு மனுஷன் என்னன்னா அவன் ஸ்ரத்தை தான் அவன். யோய ஸ்ரத்தக ச ஏவ சக அப்படின்னு 17வது சாப்டரில் வந்து ஸ்ரத்தா மயோயம் புருஷக, அவன் ஸ்ரத்தமயமாக இருக்கான். அப்படின்ற போது நம்ம இதில் கிவ் வித் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய உயிர் சக்தியை கலந்து அவன் அந்த தொண்டை ஆற்ற வேண்டும். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் ஒரு பவுலில் கேட்குறான்னு ஒரு ரூபா போடுவோம். நானே போட்டிருக்கேன், போட்டுட்டு அடுத்த நிமிஷம் மறந்து நானே போயிருக்கேன் நான். பட் அதில் வந்து என்ன ஆயிருதுன்னா, கை தான் ரொம்ப மெக்கானிக்கலாக போய் கொடுத்ததோ தவிர அந்த தானத்திலேயோ அந்த தொண்டிலேயோ என் உயிர் கலந்து இருக்கிறதான்றதான் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. கண்டிப்பாக உயிர் கலந்து இருக்காது. ஆனால் அது அவன் எவ்வளோதான்ப்பா போடுறது, எத்தனை பிச்சைக்காரங்களுக்கு தான் நம்ம வந்து உயிர் கலந்து தானம் பண்ணுறதுன்னா கேள்வி அது இல்லை. உங்கள் கேள்வி உங்கள் போடுறது தான். நான் ஆன்சர் கொடுக்கறதுக்கு நான் இங்கே வரல. நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. எப்படி நீங்கள் தர்மத்தில் நீங்கள் செயல்படும்போது எவ்வாறு நீங்கள் உங்கள் உயிரை கலந்து நீங்கள் தர்மம் செய்வன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்ததாக பார்க்கும்பொழுது மனுஸ்மிருதியிலையும் சொல்கிறது பாருங்களேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. ஏன து பாவேன யத்யத் தானம் பிரயச்சதி தத்த தேனேவ பாவேன பிராப்னோதி பிரதிபூஜிதா. அவன் வந்து சொல்கிறான், நீ எந்த பாவனையில் வந்து நீ ஒரு தானம் கொடுக்குறியோ ஒரு தொண்டு செய்கிறியோ அதே பாவனையிலேயே அந்த தொண்டு நீ எதிர்பார்க்காட்டையும் அது ஒன்று வந்து சேரும். எதிர்பார்த்தா கம்மியாக சேரும், சேராமலும் போகலாம். அப்படின்றது வந்து அது வித் டியூ ஆனர், அதாவது சேர வேண்டிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு தருணத்தில் வந்து அது சேரும் என்று சொல்கிறார். விவேகானந்தர் தான் சொல்கிறாரு, எவன் வந்து மக்களுக்கு போய் தொண்டு செய்கிறோன்னு பார்க்குறானோ அவன் வந்து தன்னை உயர்வாக கருதக்கூடாது. அவன் மற்றவனுக்கு தொண்டு செய்யும்போது அவனுக்கு தொண்டனாக தான் இருக்கணும். இது ரொம்ப எனக்கு ரொம்ப மனசில் வந்து எனக்கு ரொம்ப பதிந்த ஒரு வாக்கியம் இது. அதாவது கொடுக்குறவன் வந்து லெட் த கிவர் நீல் டவுன் அண்ட் ப்ரே, அண்டு வாங்குறவன் வந்து இல்லை ஹி ஸ்டாண்ட்ஸ் அண்ட் பர்மிட். ஏதோ ராஜா தான் நின்று பர்மிட் பண்ணுவான், யாசகன் தான் வந்து முட்டி போட்டுருப்பான். ஆனால் விவேகானந்தர் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணிட்டார். கொடுக்குறவன் வந்து யாசகம் கேட்கணுமா, அதான் யார் நான் கொடுக்குறேன் நீ எடுத்துக்க முடியுமா ஒன்றால், அதான் ஸ்ரத்தையாதேயம் பியாதேயம் பயந்து கொடுக்கணுமா. ஏன்னா சப்போஸ் வானான்னு சொல்லிட்டான்னா அப்புறம் நான் இது என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுமே. கொடுக்குறவன் வானான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கொடுத்தவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, கிடைக்காது. ஸோ அந்த பயம் இருக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து ஹிரியாதேயம், அதாவது என்னடாதுன்னா இவனுக்கு நான் ரொம்ப கொடுத்துருக்கணும், ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன், 1 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்கேன், இவனுக்கு ஆக்சுவலாக தேவை ஒரு 10 லட்சம் இருக்குது,
ஆனால் என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்குது, நான் கொடுக்குறேனே, இது வச்சு நான் அவன் இருப்பானா சரியா அப்படின்ற கொஞ்சம் வெக்கப்பட்டு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு தாழ்மை மனப்பான்மை கொடுக்குறவன் மனசில் இருக்கணுங்கிறது விவேகானந்தருடைய கருத்து. அது ஏன் அப்படி பண்ணோன்னா, அந்த ஈகோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ஈகோவை நம்ம மாற்றுறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்துருக்காரு. இஃப் யூ ஆர் டூயிங் குட் டு ஆல், யூ டூ குட் டு ஆல். அப்புறம் சொல்லும்பொழுது நம்ம பார்த்தாஸ்தி கர்த்தவியம் பகவானே சொல்கிறார், இந்த 3 உலகத்தில் எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அதனால் நான் எப்படி பண்ணுறேன் வேலையை, ஏதாவது எதிர்பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்கா, நானே பண்ணாதப்போ நான் பெற்ற பிரஜைகள் என்னை ஃபாலோ பண்ணால் பெட்டராவாங்க. அப்புறம் ஸ்டோரி ஆஃப் த மங்கூஸ் நம்ம பார்க்குறோம் பகவத்கீதையில். அதுக்கப்புறம் யுதிஷ்டிரனே வந்து கடைசியாக சொர்க்கம் போகும்போது அவங்க கூட ஒரு நாய் வருது. நாய் வந்தவொடனே இந்திரன் சொல்கிறான், இல்லை சொர்க்கத்துக்கு உனக்கு தான் வந்து அனுமதி, இந்த நாய்க்கு அனுமதி கிடையாதுன்னு. நான் இல்லையே, இந்த நாய் வந்து கடைசி வரைக்கும் என் கூட வந்தது, என் சரணம் அடைஞ்சிருக்கு, நான் அதுக்கு சரணம் கொடுத்துருக்கேன், நான் வந்து சொர்க்கத்துக்கு இதோடு தான் போவேன்னா, இல்லை உன்னால் போக முடியாது, இல்லை கீழே போகிறேன். சரி நான் கீழே போகிறேன்றப்ப இல்லை உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒன்று நீ போகலாம் இல்லை நாய் போகலான்னு. சரி இந்த நாய் போட நான் இங்கே இருந்துடுறேன்ட்டு. அதாவது தன்னையும் மீறின ஒரு தொண்டு மனப்பான்மை. அதாவது நான் கீழே போனாலும் பரவாயில்ல, இந்த முதல்ல அந்த இஸ்ரேலியர் வந்து பாருங்கள், அவன் இலக்கை அடையிறது, அட்லீஸ்ட் அவன் வந்து இலக்கை அடையலைன்றது வேறு விஷயம். இங்கே வந்து தன்னுடைய அனைத்து முயற்சியும் விட்டு தள்ளுகிறான் யுதிஷ்டிரன் அந்த ஒரு நாய்க்காக அப்படின்ற ஒரு கருத்து நன்றாக இருக்குது. இப்போது கடைசியாக சொல்லும்பொழுது நேரம் இல்லை, 15 நிமிடம் ஆகிவிட்டது. புபோனிக் பிளேக் கல்கத்தாவில் நடந்தப்போ என்னாச்சுன்னா, அது வந்து சைனாலேருந்து ஆரம்பிச்சிது. சைனாலேருந்து ஆரம்பித்த பிளேக் வந்து பல இடங்களில் பரவி 1998 வந்து கல்கட்டா வந்தது. கல்கட்டாவில் வந்தப்போ அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்chievous பீப்புள். அவங்க வந்து they did not allow the treatment for the plague. அதனால்தான் பிளேக் வந்து பரவிச்சு. பிளேக் பரவறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. இவங்களுக்கு நன்னா தெரியும். ஏன்னா 1896 தான் இது ஆரம்பிச்சிது சைனாலேருந்து. 2 வருஷம் ஆச்சு இந்தியாவுக்கு வர்றதுக்கு. ஸோ அப்படி வந்த பிளேக்கு இவங்களுக்கு தெரியாத, சைனாவும் இவங்களோட ஆதிக்கத்தில் தான் இருந்திருக்கு. என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிப்பரேஷன், இவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு இந்த பொது ஜன மக்களுக்கு அவங்க ப்ரிப்பரேஷனே பண்ணலை. அவங்க வந்து இந்த மக்கள் வந்து மடிஞ்சு சாவட்டோண்டா அப்படின்றதுக்காக அவங்க பண்ணவே இல்லை. பட் அதெல்லாம் விவேகானந்தருக்கு அப்போல்லாம் தெரியாது. அவர் ஓப்பனாக சொன்னார், கவர்மெண்ட் வந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சன்னியாசியாக இருக்கிறவன் கவர்மெண்ட் மண்டலில் என்ன ஓடுறது அப்படின்னு தெரியும். கவர்மெண்ட்டுக்கு சாதகமாகவே பேசிட்டு இருந்தார். கவர்மெண்ட் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ கவலைப்படாதீங்க. அப்புறம் சொல்கிறார், இட்ஸ் a grave disease fearing which the high and the low and the rich and the poor are fleeing ever really comes to in our midst. கவர்மெண்ட் அப்போ பண்ணலை. யாராவது எங்ககிட்ட வந்தீங்கன்னா, ஈவன் இஃப் வி பெரிஷ், எங்களுடைய உயிரைய பணயம் வைத்தாவது உங்களுக்கு நான் சேவை ஆற்றுவோம் நாங்கள். வி வில் கன்சிடர் அவர் செல்ஸ் ஃபார்ச்சுனேட் பிகாஸ் யூர் ஆல் த எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் காட். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கொள்கையும் நோக்கையும் கொண்டு நாம் வந்து பலனை எதிர்பார்க்காம யாருக்கு என்ன நன்மை செய்கிறோமோ அதே நன்மையே, அதே தானமும், அதே அன்பும் அது வந்து தொண்டாக மாறுகிறது என்று சொல்லி நன்றி கொடுத்த வாய்ப்பு கொடுத்த அவைக்கு நன்றி பேசி மணிப்பைக்கிறேன். வணக்கம். பிரணாம் சுவாமிஜி. இப்பொழுது முதல் கட்ட ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த ப்ரோக்ராமுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். பாஸ்கராச்சாரியா அப்படிங்கிற அந்த குழுவை சேர்ந்தவர்கள் இந்த ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க. மொபைல் டிபெண்டன்சி இன் யங்ஸ்டர்ஸ், அதை குறைக்கணும். ஏன்னா நம்மளோட தலைப்பு என்னென்னா, வைய தலைமைக்கு பாரதத்தின் சவாலும் சாத்தியமும். அதில் மொபைல் டிபெண்டன்சி இன் யங்ஸ்டர்ஸ் அதை சொல்லியிருக்கீங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் டிஜிட்டலி, ஹோல் வேர்ல்ட் இட் இஸ் அண்டர் மூவ்மெண்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்தியன் ஹிஸ்ட்ரியை டாக்குமெண்ட் பண்ணணும், அதை ஒரு மூமெண்ட்டாக எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மெஷின் வேல்யூ அண்ட் ஹியூமன் வேல்யூ ஷுட் இன்க்ரீஸ். மிஷின் வேல்யூ விட ஹியூமன் வேல்யூ, அதாவது மனிதனுடைய மதிப்பீடுகள் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. யங்ஸ்டர்ஸ் மேக் இன் இண்டியா, சர்வீஸ் மைண்ட் ஷுட் இன்க்ரீஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. இது பாஸ்கராச்சாரியாவோடது. ஆரியபட்டா அப்படிங்கிற குழுவில் ஃபார் எஜுகேஷன் வித்தவுட் கேஷ், அதாவது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லாத எஜுகேஷன், ஹெல்த் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட், டிசிப்ளின் வித் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷன் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் தாட், freedom for children to choose life path. Very interesting. ஆரியபட்டா குழுவில் அதை சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக பிரம்மகுப்தா குழுவில் bring back the tradition in the local language. Very interesting. Addressing the new issue to traditional dance forms. நிறைய ஆர்டிஸ்ட்ஸும் இங்கே வந்திருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. Implementing social value and gender equality in schools itself.
Foundation of self-discipline in school should be implemented. Our art form can be introduced to the children. This can help them in self-discipline அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிரம்மகுப்தா. அடுத்ததாக வராக மிகிரர் அவங்க எழுதியிருக்காங்க நெகட்டிவ் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ் அது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. லேடிஸ் அதாவது ஜெண்டர் டிஸ்பாரிட்டி டிஸ்கிரிமினேஷன், ஃபினான்ஷியல் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சிக் அண்ட் புவர், caste discrimination, ஹார்ட் ஒர்க்கிங் எஜுகேஷன் டியூ டு ஃப்ரீ திங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்லேவரி இன் மைண்ட் லெவல்ஸ், லெஸ் பேட்ரியாட்டிசம், no recognition for their education, so moving to abroad. brain drain பற்றி சொல்லியிருக்காங்க. லிகிதா முனிவர் அதுக்கு upcoming generation is influenced by western tradition like western dance, how one can influence a generation through classical dance, through Andal story should portray through classical dance, and the women should move forward and should be communicated through dance. So dance forms பற்றி சொல்கிறாங்க, எப்படி ஆர்ட் மூலமாக நம்ம வந்து எம்பவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வராக சொல்லியாச்சு. ஓகே, வராக மிகிரர் India in 2047 challenges, problems to be discussed, knowledge gap between our country and Western country. AI is commonly and widely used in other countries rather than India. India is highly populated, more manpower. So if AI comes, what is the impact of manpower? Entrepreneurial skills in very less. Manufactured sector is reduced, no job opportunities for youngsters. Bodhayanar, Bharata Vallamai Talamaikku Savalum Satyamum, to achieve the Vikshit Bharat, what are the challenges? Technology sovereignty, entry level challenge, production challenges, and decentralization. We have to create lot of cities, we have to create lot of smart villages and towns அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லகத முனிவர் grooming the individual of the hugely growing population, what spiritual and other guidance, need world education and also technical education which guarantee jobs, make in India, corruption and bribery should be reduced or should be annihilated, need of living examples in family and school, who should live and demonstrate the ideals, discrimination, caste discrimination, gender discrimination should be removed சொல்லியிருக்காங்க. இப்பொழுது இந்த ரிசல்யூஷன் இவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்ற பாயிண்ட்ஸை பார்த்தோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி வருகை தந்திருக்கிற எல்லா சிறப்புரை ஆற்றி இருக்கின்ற எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் இப்பொழுது நினைவு பரிசு வழங்க இருக்கிறது. டாக்டர் மயில்சுவாமி அண்ணாதுரை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கும்படி ஸ்ரீமத் சுவாமி சத்யஞானந்தி மகாராஜ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி விவேகானந்தர் எழுதிய கடிதங்கள் சமீபத்தில் வெளிவந்த 3 தொகுப்புகள், முழு கடிதங்களுடைய தொகுப்பு நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மேஜர் மதன்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கும்படி ஸ்ரீமத் சுவாமி சத்யஞானந்தி மகாராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கும்படி சுவாமி தியானகம்யானந்தர் மகாராஜ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி தியானகம்யானந்த மகாராஜ் மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். நினைவு பரிசினை வழங்கிய மகாராஜ் அவர்கள் இருவருக்கும் நன்றி. இப்பொழுது கேள்வி பதில் நேரம். இப்பொழுது கேள்வி கேளுங்கள்மா.
ஜெயராம் கிருஷ்ணா. வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உட்காருங்க சார், எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆக்சுவலாக பிறந்த உடனே எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கல எந்த பேரண்ட்ஸாலேயும் முடியாது. ஒரு 10-12 வருஷத்தில் அவங்க எப்படி அவங்க பிஹேவியர் இருக்குது, அவங்க எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு கண்டிப்பாக எல்லா தரப்பு படித்தாலும் படிக்காமல் இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அவங்களே சொல்லுவாங்க எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களை நம்ம என்னன்னு பார்த்து அவங்களோட லைஃப்பை அந்த வழியில், அவங்க வீட்டில் அதை படித்தாங்க, இவங்க வீட்டில் இது படித்தாங்க, நீயும் அதை தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வியை கேளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி கேளுங்கள். கொஸ்டின் வந்து ஃப்ரீடம் ஃபார் த சில்ட்ரன். ஃப்ரீடம் ஃபார் த சில்ட்ரன். ஓகே, அதற்கு என்ன வழி? அதற்கு என்ன வழி? ஓகே, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இதற்கு பதில் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அமருங்கள்மா. அதை அவங்க இஷ்டப்பட்ட சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும். ஓகே, அதை பற்றி பதில் சொல்லுவாங்க. மைக் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, சமீபத்தில் இதை பற்றி நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். ஒன்று அப்படின்னா, வீட்டில் அப்பா அம்மா வந்து குழந்தைகளுடைய பாடி லாங்குவேஜ் அப்படிம்பாங்க இல்லையா, உடல் மொழிகளை உட்காருங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கும் போது அந்த குழந்தை அழுதுச்சுன்னா அது பசிக்காக அழுகுதா, ஒரு வலிக்காக அழுகுதா, ஒரு பயத்தில் அழுகுதான்னு அம்மாவுக்கு தெரியும். அப்போ தெரியுது. ஆனால் மெல்ல வர 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 கொஞ்சம் விலகிடுறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால அதில் வந்து இதை மாதிரி அதுதான் குழந்தைக்கு பிடிச்சது பாடம் எது, பிடிச்ச திறமை எது, அதை அலைன் பண்ண முடியுமா. அதாவது ஒன்று திறமை இருக்கும், இன்னொன்று வந்து பிடிக்கிறது இருக்கும், அதுக்கு தகுந்த சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் அலைன் பண்ண மாதிரி கொண்டு வர வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து நாம் சொன்ன மாதிரி என்னென்னா, குழந்தைய புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தை என்ன படிக்குதுங்கிறத விட குழந்தைய நாம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் 5-6 குழந்தை இருக்கும் பொழுது எனக்கு தெரியும், நான் வந்து 5 குழந்தைகள் ஒருத்தன் எங்கள் அப்பாவுக்கு. இருந்தாலும் எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் சொல்லாமையே தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ எனக்கு ஒரே பையன், என் பையனுக்கு ஒரே பையன். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அந்த பேரனுடைய வழியையும் பேரனுடைய ஆசையையும் பேரனுடைய அபிலாசையும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி அதை தான் பார்க்குறேன் நான். அப்படி வந்தோம்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குது, குழந்தைகளுக்கு என்ன திறமை, அதை நோக்கி நாம் கொண்டு போய் கொடுக்குற என்ன வாய்ப்புகள் கொடுக்க முடியும், இதை வந்து அலைன் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். நன்றிகள். அடுத்து வராக மிகிரர் குழுவிலிருந்து ஒரு கேள்வியை கேட்கலாம். கேள்வியை சுருக்கமாக கேட்டு. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. வணக்கம் ஐயா. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு உழைக்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, ரொம்ப ஈஸியாக லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள எப்படி நம்ம ஒரு உழைப்பை நோக்கி திருப்பணும்னா அவங்களுக்கு நம்ம எப்படி வழிகாட்டணும்னு சொல்லும்படி கேட்டு மேஜர் மதன்குமார் அவர்கள் இதற்கு பதில் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் உங்கள் கருத்துலேருந்து கொஞ்சம் வேறுபடுறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான காம்படிஷன். அதாவது அந்த டைமில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீட் எழுதுகிற மாணவர்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், 800-1000 சீட்டுக்கு வந்து அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. ரெண்டாவது அவங்களுடைய இன்ஃபர்மேஷன், அது இன்னைக்கு நீங்கள் இந்த காலகட்டங்கள் நான் அந்தலாம் பார்த்தீங்கன்னா இளமை பருவத்தில் லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் இருந்துச்சு. ஒரு நாளேடோ இல்லை அதை பார்த்து தான் நம்ம வந்து விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி கனெக்டட் வேர்ல்டு, உடனடியாக நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது கொஞ்சம் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு அந்த கவன சிதறல் அப்படின்றது ஏற்படுது. இது இந்தியர்கள் மட்டும் கிடையாது, வேர்ல்டு முழுக்க இந்த ஃபினாமினா அப்படின்றது சேமாக தான் இருக்குது. அவங்க உழைக்க விரும்பலைன்றது தவறான பார்வை. அந்த உழைப்பை நம்ம பார்த்த விதம் அப்படின்றது வேற, இந்த காலகட்டங்களில் உழைப்பு அப்படின்றது வேற. ஏன்னா அது பரிணாமம் மாறிடுச்சு. அன்னைக்கு உடல் உழைப்பு தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு 60s ஜென்ரேஷனை கேட்டீங்க அப்படின்னா சைக்கிளில் கிளம்பி கிராமத்தில் ஒரே ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிளில் போவாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப வருவாங்க. இன்னைக்கு அது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்றது வேற. ஸோ அவங்கள எப்படி வழிமுறைப்படுத்துறது அப்படின்றத விட அவங்களுக்கு நம்ம ஒரு கைடாக இருக்கணும். அந்த கைடாக இருக்குன்ற போது இன்னைக்கு கால சூழல்களில் எந்தெந்த பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அவேர்னஸை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கிறதுலேயே சூப்பர் ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப ஐக்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஜென்ரேஷன். அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை தான் பண்ணணும்னு நம்ம சொல்லக்கூடாது, இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது ஒன்று.
இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்றது ஒன்று. உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழகத்தை ஒழுக்கி கொண்டிருக்கக்கூடிய இது இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா போதை பழக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கு. நீங்கள் அதை செய்யாதீங்கன்னு சொல்றது ஒன்று, செஞ்சீங்கன்னா நீங்கள் இப்படி ஆவீங்கன்னு ஒரு புகைப்படத்தை காமிச்சுக்கிறது ஒன்று. ஸோ சில டைம் நம்ம நெகட்டிவிட்டியும் பயன்படுத்தணும். ஸோ அந்த 2 ஃபேக்டரை மட்டும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் அவங்களுக்கு வந்து கைப்பிடிச்சு ஒரு 17-20 வயசு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டோம்னா அதன் பிறகு அவங்க பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிக்க வேண்டியது, பல தலைமுறைகள் இருக்கிறோம், 40கள்லேருந்து ஆரம்பித்து பல தலைமுறைகள் இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு இருக்கக்கூடிய போட்டி மிக 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 அதிகம். 2வது, இன்னைக்கு ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்றதே கிடையாது. இப்போ நீங்கள் ஐடி துறை 90களில் நம்ம ஐடி ரெவல்யூஷன் கொண்டு வந்தோம், எல்லாருமே ஐடி படித்தாங்க. எந்த ஃபார்ம் ஆஃப் இன்ஜினியரிங் 36 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எல்லாருமே போய் ஐடி தான் படித்தாங்க போனாங்க. இன்னைக்கு முந்தா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார், கிளாட் அப்படின்னு ஒரு புது ஆப். இன்னைக்கு கோடிங்கே தேவை கிடையாது, இதெல்லாம் இல்லை, 100 சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஏஐ செஞ்சுட்டு போகுது. இந்த மாதிரியான சூழலில் தான் அவங்க வேலை அந்த ஜென்ரேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சவால்கள், அவங்களுடைய திறமைகள் 2த்தையுமே நம்ம அங்கீகரிச்சாதான் அது கரெக்டான முறையாக இருக்குன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அடுத்து பிரம்மகுப்தர் அந்த குழுவிலிருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு குழுவிலிருந்து ஒரு கேள்வி. பிரம்மகுப்தர் குழுவிலிருந்து ஒரு கேள்வி. குருபியோ நமக. ஐயா மேஜர் ஐயா கிட்ட ஒரு கேள்வி. வீக்னஸ் பற்றி நீங்கள் பேசுகிறதுனால, நான் எக்ஸ் ஆர்மி சிக்னல் கோரில் 2 பேசிக் ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் நான் பிகாம் படித்த பிறகு திரு நர்த்தகி நடராஜா அவர்களிடம் நாட்டியம் படித்தேன். அதுக்கப்புறமா கலாக்ஷேத்ரா வந்தேன். அப்போது ஆர்மியில் இருந்துட்டு நம்ம என்சிசியில் இருந்தனால, ஸோ மாணவர்களுக்கு என்சிசிக்கு அப்புறம் மற்ற நாடுகளில் உள்ள போல் கட்டாய இராணுவ சேவை 2 வருஷமோ 3 வருஷமோ கொடுத்தா இந்த டிசிப்ளின் இந்த இதெல்லாம் மாறுமோ என்று ஒரு ஆதங்கம். இல்லை, கேள்வி தானே நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, என்சிசி கட்டாய இராணுவ சேவை அப்படின்றது இளைய தமிழ் சமூகத்தினரை சீர்வழிப்படுத்தும், நல்ல முறையில் கொண்டு வரும் அப்படின்றது. அகைன் 2வது கேள்வியும் அப்படிதான் இருக்குது. இதுலேயும் ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்குது. இராணுவம் வந்து சீர்திருத்த பள்ளி கிடையாது. அந்த இராணுவத்தோடைய கடமை நாட்டோடைய பாதுகாப்பு. 140 கோடி மக்களுக்கு நடுவில் ஒரு 13 லட்சம் வீரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் அப்படின்றது மெரிட் பேஸ்ட். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இங்கே ஒரு என்னுடைய ஒரு சகோதரி சரியா இல்லை, அந்த பையன் கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு இருக்கான், பொறுப்பு இல்லை, சரி இராணுவத்தில் போடுங்க. தவறான பார்வை. இராணுவம் வந்து ஒரு சீர்திருத்தக்கூடிய டிசிப்ளின் அப்படின்றது இராணுவத்தோட இன்றியமையாதது. உலகத்தோடைய தலை சிறந்த ஒரு மெரிட் சிஸ்டம் அப்படின்னா அது நம்ம இராணுவத்தில் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் வேலூரில் நடக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரேலியில் போய் நம்ம பார்க்குறோம்னா, இன்னைக்கு ஒரு 150-200 அக்னி வீரர்களை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 மாணவர்கள் அங்கே உள்ளே வந்து உடல் தகுதியை கொடுத்து ப்ரிப்பரேஷன் போட்டு அவங்க எக்ஸாம் படித்து முதல் முறை அக்னிவீர் என்ட்ரன்ஸ் நம்ம வைக்கும்போது 8 லட்சம் அப்ளிகேஷன்ஸ், 45,000 வேகன்சிஸ். அதிலிருந்து சல்லடை போட்டு எடுத்து கடுமையான அந்த பயிற்சிகள் அவங்க தாண்டி அதன் பிறகு அதனால தான் நாடு சேஃபாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது என்சிசி, கண்டிப்பாக என்சிசி இன்னும் ரீச்சஸ் அதிகமாக இருக்கணும். என்சிசியில் மாணவர்கள் அதிகமாக சேரணும். அதே மாதிரி இப்போது சைனிக் ஸ்கூல், இப்போ கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. சைனிக் ஸ்கூல் நம்ம தமிழ்நாட்டில் அமராவதியில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தனியார் சைனிக் ஸ்கூல்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒன்று திருநெல்வேலியில் வந்திருக்கு, இப்போ திருச்செங்கோடில் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சைனிக் ஸ்கூல். ஏன்னா நவோதயா நம்ம வேணான்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து என்சிசி அப்படின்றது தேவைப்படும். இந்த என்சிசி இதெல்லாம் ரீச் பண்ணும் பொழுது நம்மளால வந்து இது பண்ண முடியும். ஓகே, இதையுமே நம்ம அரசாங்கத்தை நம்பி இருக்கணுமா? கிடையாது. இப்போ விவேகானந்த குழுமம் இருக்காங்க, இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ பள்ளி கல்லூரிகள் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு முன்னாள் இராணுவத்தினரோட ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு வீரரோ எடுத்து நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இதில் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் கிடைக்குது. நம்ம இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பேஸ்டாக, இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் கவர்மெண்ட் எனக்கு இதை பண்ணல, கவர்மெண்ட் எனக்கு சலுகைகள் கொடுக்கல, கவர்மெண்ட் அது வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம வாழ்ந்துட்டோம். சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்குது, நம்மளால் பண்ண முடியும். பட் கட்டாய இராணுவ சேவை அப்படின்றது நிச்சயமாக அந்த மெரிட் சிஸ்டத்தை
அந்த இராணுவத்தோடைய அந்த வீரியத்தை குவாலிட்டியை டைல்யூட் பண்ணிடும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, என்ன தாழ்மையான கருத்து. பாஸ்கராச்சாரியார் குழுவிலிருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். பாஸ்கராச்சாரியார் குழுவிலிருந்து. சார் வணக்கம் சார். எங்களோட குழுவில் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பதிவு சொல்லிவிடுறேன் 30 செகண்டுக்குள்ளே. இந்தியாவில் ஏற்கனவே இருந்ததான் இன்னைக்கு வல்லரசு நாடுன்னு சொல்கிறதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தான் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து. ஓலைச்சுவடிகள் மூலியமாக இந்தியாவில் வாட் எவர் வாஸ் அவைலபிள் செஞ்சுரிஸ் பேக் அதை தான் மற்றவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு டெவலப்டு வேர்ல்டாக இருக்காங்க அப்படின்னு வி பிலீவ். எங்களோட கொஸ்டின் என்னன்னா, நாங்கள் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பார்த்த போது இந்த 140 கோடி பேர் இருக்கும் பொழுது துறை வாரியா இதுக்கான ஒரு பிளானிங் அப்படின்னு எங்கேயுமே பார்க்கல. இப்ப 2047 நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள சீக்கிரமா போயிட்டு போகும்போது இந்த இளைஞர்களை துறை வாரியா, டிஃபென்ஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க, சிவில் போர்சஸ்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, நம்ம ரொம்ப ஜெனரிக்கா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க, 140 கோடி இருக்காங்க, இவ்வளவு அச்சீவ் பண்ணுங்கிறது ஆஸ்பிரேஷனலா இருக்கு. ஆனா நான் ஒரு வேர்ல்ட் லீடரா வேணும்னா என்னால சொல்ல முடியணும் 6% நான் அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வருவேன், 8% நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில கொண்டு வருவேன், 4% நான் லால கொண்டு வருவேன். அதே மாதிரி இந்த பர்சன்டேஜோட நிறுத்தாம ஏற்கனவே ஆனரபிள் பீப்புள்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு தனிப்பட்ட நபர் செய்யக்கூடிய காரியம் கிடையாது, இது ஒரு மூவ்மெண்டா தான் வரணும் அப்படிங்கறதை நம்ம சொன்னோம். கேள்வி இதுதான் சார். கேள்வியே என்னன்னா, அந்த பர்சன்டேஜ பத்தி யாருமே பேசல. நம்பர் 1 இல்ல எங்களுக்கு தெரியலையா. ரெண்டாவது கேள்வி, எந்த மாதிரியான மூவ்மெண்ட் அமைத்து இந்த பர்சன்டேஜோட கிளப் பண்ணி 2047 ஒரு இலக்கா மட்டும் இல்லாம அதை நோக்கி செயல்படுறோங்கிற கம்ஃபர்ட் நமக்கு வரும். அதுதான் எங்க குழுவோட கேள்வி. மேஜர் இந்திரபாலன் அவர்கள் பதில். Okay, first and foremost, whatever I told is, it should go as a movement, means it should be a collective effort. Not that is one aspect. Luckily, I accepted that. But having done that, actually, I given the pie chart of each one of the sectors. Okay, starting from the defense, we told about infrastructure, agriculture, healthcare, education, energy, every one of them, a target of monetarily where we stand, that fractions. Okay. Now, then further, if you go down, instead of allotting this many percentage of people to agriculture, just I was giving the pointers. How you can make agriculture more attractive, more competitive, more entrepreneurs. Say the same why the people are trying to go to IT or space, the ecosystem there it is more conducive. It is not like that when I joined 40-50 years back, versus today, ISRO is one of the best in the world for aerospace industry or satellite is concerned. Similarly, IT industry is there. It is not, unfortunately, though we are the first and foremost people in agriculture, our agricultural land is not as conducive, as attractive. That's why I told even the father and mother of the thing itself, they don't want there. So, our target should be, before allotting, as he rightly told, instead of giving this many people to go, you make that place more attractive. You make that place conducive. Let him be there. It is my land. This is, I am as an entrepreneur. I can produce more than what elsewhere we are doing. And I need not struggle physically. அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க உடல் உழைப்பு எதுக்குன்னு கேட்குறாங்கப்பா. இப்போ உலகருக்கு இப்போ மருந்து அடிக்கிறதுக்கு நீங்கள் மூக்கை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். ஒரு ட்ரோனில் போனால் அதை ஒரு ஈஸியாக பண்ண முடியும் இல்லையா. ஸோ யூ ட்ரை டு இம்ப்ரூவைஸ் தட் ஏரியாஸ். ஸோ டார்கெட் ஷுட் பி எஸ் அ மூவ்மெண்ட், இட் ஷுட் பி தேர். அண்ட் விச் ஆர் த ஏரியாஸ் யூ ஃபீல் யூ டூ இட் அண்ட் ஹவு எஃபெக்டிவ்லி யூ இம்ப்ரூவ் அப்பான் தட். ஆர்மிக்கு போக அப்படிங்கிறத விட ஆர்மி அட்ராக்டிங்காக பண்ணணும். ஸ்பேஸுக்கு போக அப்படிங்கிறத விட ஸ்பேஸ் அட்ராக்டிங்காக பண்ணணும். ஐடிக்கு போகிறத விட ஐடி அட்ராக்டாக பண்ணணும். தட் ஷுட் பி மோர் மீனிங்ஃபுல் தேன் கிவிங் an allotment, asking the people go and work there. Do you think automatically the internal motivation will be in line with the percentage that we envisage? That's the question. Say no government is telling IT industry this many people go and join. True sir, true. Correct. No government is telling the people go for foreign also go, they are not telling. Fully agreed sir. Yeah, if it is a greener the posture, people will go.
ஓகே ஓகே. அடுத்து லக்கத்த முனிவர் குழுவிலிருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் 3 சம்பவங்களை பார்த்து என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு. கேள்வி மட்டும் கேளுங்க. அதை வந்து நான் ஒரே கேள்வியாக தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டுதான்றது எனக்கு தெரியல. ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பசுமாடு இந்த பிளாஸ்டிக்கோட அந்த ஃபுட்டை சாப்பிட்டது எனக்கு மனசில் வேதனை கொடுத்தது. அதே போல் மாட்டுக்கு ஊசி போட்டு பால் கறக்கிறது வேதனையாக இருந்தது. 3வது வந்து பெரிய 800 கிலோ அல்லது 1000 கிலோ அரிசி மூட்டையை வச்சு மாடு இழுத்துன்னு போகிறது, அது வாயிலிருந்து நுர கக்கிறது, நேரத்தில் விழுந்துடுது. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா? இந்திரபாலன் அவர்கள் இதற்கு பதில் கொடுக்கும். இந்த 3த்துக்கும் சேர்த்து இதுக்கு தீர்வு கிடைக்குமா? இது ஒரே ஒரு கேள்வி, அவ்வளவுதான். ஓகே ஓகே. You see, there are animal protection associations, and the injustice shown against the animals is certainly not tolerable. See, that shows where is our civilization, our culture. We have not sufficiently been able to reach out to the people with the right education policy. That not only this, even horses are so lean and then they have to pull a lot of wagons. So injustice against animals is certainly excluding ourselves from the gifts of the nature. And so long we continue to do this, we will be alienating ourselves from the entire inclusive nature. It's certainly a common concern. But one issue here is that the people who are depending on these animals, why is it that they are not approached and given alternate methods of livelihood? That should have been an approach which organizations and well-wishers, Good Samaritans, NGOs who are well versed in handling this kind of problem can take it up and sensitize this issue. I think that's the way to go about. We cannot blame the government for this. I think the citizens protection unit will have to take a combined consensus on this. Good point, sir. Thank you very much. போதாயினர் குழுவினர் ஒரு கேள்வி கேட்கலாம். Good afternoon, sirs. First question is to Dr. Mailasamy. Just the concept of urbanization versus back to village concept is there. So can you comment on that, please? ஒரு கேள்வி. Can you repeat urbanization versus? Back to village. Okay. ஒரு கேள்வி உட்காருங்க. Yeah. Now basically what we talked about, what I was trying to put the is, when we talk about equality, it's not only the gender or this is rural urban equality also is called for. So when we talk about equality, how you can bridge this gap? Okay, that's why I was time and again is telling now, farming is a major core of the thing in rural area. And how you can modernize that, how you can connect it that way if you do. So it is a urban-rural divide can be minimized. You can abridge this in terms of education, in terms of healthcare, in terms of working. Okay, many things point of view. That divisions can be today. Connectivity almost is given. There is no urban-rural division today. Almost it's happened there. So that then you can ensure that ecosystem also. People need not come towards the urban area looking for a job. Okay, farmers then there is no requirement for him to come over here. You make him the entrepreneur there. So that way, how you can make the gap is gap is, yeah, that should be the major thing rather than that. That means improve upon rural area such that the difference is no longer. Okay. So just one small question for Major sir. No, just 2 minutes. So Major sir, there's a concept again of role of unarmed military intelligence. So this the youth can harness it. Just your comment. Come again, sir. No, unarmed military intelligence. நேரம் இப்பவே பார்த்தீங்கன்னா 1:30 மணி சார், எல்லாரும் பசியில் இருக்காங்க. நீங்க கேள்வி எழுதி கொடுங்க, நாங்க விஜயத்துல பப்ளிஷ் பண்றோம். கொஞ்சம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. No, there's a concept unarmed military intelligence. Unarmed military intelligence. Yeah, it's there, like through computers, intelligence, artificial intelligence. That way there is a concept, unarmed military intelligence. Okay. So that
youth can harness that well. That's why I just want. Well, it is already there. I would not say it's an unarmed intelligence. Intelligence is a different subject altogether. We have entry schemes now, especially like Territorial Army has started recruiting BTech in cyber technology. So those things are happening, and intelligence is not supposed to be known to us. If it is known, it's not intelligence. So there are a lot of things which is happening behind the scene, which is not for the public consumption. We can debate it, but thing is, it is happening. This much I can tell you. Thank you. குழு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், கேள்விகளை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது நம்முடைய மடத்தின் தலைவர் சுவாமி சத்யஞானானந்த மரர் சுருக்கமாக ஆசியுரை நல்குவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம காலையிலிருந்து வலிமை மிகு பாரதத்தில் நாம் என்ற தலைப்பில் நிறைய சொற்பொழிவுகளை கேட்டோம். அது எல்லாமே எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். நம்ம பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை ஐயா இப்போ நம்ம நாடு இருக்கிற நிலையும் அது 2047 நம்ம என்ன அடையணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். கோல் செட் பண்ணி கொடுத்துட்டார். நாம் அதை நோக்கி பயணம் செய்யணும். முதல்ல நமக்கு அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அது ஒரு மூமெண்ட்டாக தான் நடக்கணும்னு அவரும் சொல்லியிருக்கார். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதில் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த திடமான ஒரு தீர்வு நம்ம மனசுக்குள்ள அந்த சங்கல்பம் எடுக்கணும். இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் தங்கின இடத்துல இருக்கிறோம். அந்த 5வது நாள், அவர் 9 நாள் தங்கினது, 5வது நாள். இந்த இடத்துல நம்ம மனசுக்குள்ள அந்த சங்கல்பம் எடுக்கணும். நம்ம நாடு 2047 இந்த மாதிரி உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கு. விவேகானந்தரும் அதான் சொல்லியிருக்கார். அப் இண்டியா கான்கர் தி வேர்ல்டு பை யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இங்கே தான் சென்னையில் தான் சொல்லியிருக்கார். ஆகையினால அந்த இதை நம்ம மனசில் ஆழமாக இறக்கிக்கணும். நம்மளால் முடியுங்கிறத நம்பணும். ஏதோ அவர் சொன்னதுனால அது வெறும் டேட்டா மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரும் நம்பணும். நம்மளால் அதில் நாம் ஒரு பங்கெடுக்கிறோம். 2047 அந்த பாரதம் உலகத்துக்கு வழிகாட்டியாக. இப்போ நம்ம பண்ண இந்த சிந்தூர் இதாகட்டும், அவ்வளோ துல்லியமாக நம்ம போய் அந்த இது பண்ணதான் இங்கே நேற்று ஒருத்தர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. அது என்னென்ன உலகத்தில் யாருமே அந்த மாதிரி போர் முறை பண்ணலையா. மற்றவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எங்கே பாதிப்பு கொடுக்கணுமோ எதுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு துல்லியமாக நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த அளவுக்கு நமக்கு அறிவு நிறைஞ்ச இருக்குது, விஸ்டம் இருக்குது. கொரோனா வைரஸ் அப்போ நம்மளை மாத்திரம் பாதுகாத்துக்காம மற்ற நாட்டுக்கும் நம்ம அந்த வேக்சின்ஸை கொடுத்தோம். அந்த மாதிரி நல்ல பண்பு இந்தியாவில் மாத்திரம்தான் இருக்குன்னு சுவாமிஜி 100 வருஷத்துக்கு முன்னாலே சொல்கிறார். மற்ற நாட்டை நாம் போய் கான்கர் நம்ம அது பிடிக்கணுங்கிறது எண்ணம் இந்தியாவில் கிடையவே கிடையாது, யாருக்குமே கிடையாது. எப்போ உதவணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம இருந்திருக்கோம். இது நம்ம சரித்திரத்தை பார்த்தா இருக்குன்னு ஒன்று நம்ம மற்ற நாடுகளுக்கு செல்லாமல் இருந்தோம். அதனால தான் அந்த 1000 வருஷமான அந்த அடிமைத்தனம் வந்துடுச்சு. மற்ற நாட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, நம்மளதும் அவங்களுக்கு கொடுக்கல. அதுதான் தப்பு. இதெல்லாம் சென்னையில் சொற்பொழிவுகளில் இருக்குது, அது படித்து பாருங்க. நம்ம ஆகையினால அவர் லைனில் போகும்போது அவருடைய சக்தி நமக்கு இருக்கும். யார் இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றும் தெரியாமல் மனத்தில் வரும். ஆனால் இங்கே வந்தோன்னா பெரிய காரியங்கள் சாதிக்கிறதுக்கு எங்களால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது காரணம் அவருடைய லைனில் நாங்கள் போகிறோம், அவருடைய சக்தி இருக்குது. அதனால் உங்களை நீங்கள் நம்பணும். இந்த ஒரு மாற்றத்தை நாம் எடுத்துகிட்டு வர போகிறோம். இங்கே இருக்கிறவங்க நம்மளால் அது பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் வேணும். அது மாற்றத்தை நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதில் ஒரு கருவியாக இருக்கும். சுயநிலம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை இறங்கினாலும் அது இறைவனுடைய ஆணை. அந்த ஆணைக்கு நம்மளுக்கு எங்கேருந்து சக்தி வரும், எங்கேருந்து உதவி வரும்னு சொல்ல முடியாது. இப்போ இவர் சொல்கிறாரு, மாடு பற்றி சொல்கிறார். அவரே அதை நினச்சா அவரால் பண்ண முடியும், தனி ஒருவரால் பண்ண முடியும். அந்த மாதிரி பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையிலேயே. எத்தனையோ பேர் ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் பெரிய பெரிய காண்பிப்பு. இந்த சேவாலயான்னு ஒன்று இருக்குது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில், அங்கே போய் பாருங்கள். அவர் 10 பைசாவுக்கு விவேகானந்தர் புக்கு அந்த காலத்தில் ஸ்கூலில் வாங்கி படித்தாராம்.
இப்போ 2000 குழந்தைங்களுக்கு இலவசமாக 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அவர் நடத்துகிறார். ஒரு தனி மனிதர். நம்மளால ஏன் பண்ண முடியாது? நமக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை நம்ம மதன்குமார் ஐயாவும் சொன்னார், அந்த நம்பிக்கை வரணும், நாம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கணும். இந்த நல்ல நாளில் அந்த முடிவுகள் இதில் நம்ம எல்லாருமே எடுக்கலாம். தோல்வியை பற்றி கவலையே பட வேணாம். இது 2 நாள் அது மறந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல நாம் அந்த முடிவை எடுத்து அதுக்கான முயற்சி பண்ணால் பின்னால் விவேகானந்தர் அவருடைய ஆற்றலை, இயற்கை எல்லாமே சேர்ந்து கொடுக்கும். ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே நம்ம நாடு மாதிரி எங்கேயுமே இல்லை. நம்ம நாடு தான் உலகத்துக்கு குருவாக விளங்கும்னு விவேகானந்தர் சொல்லியிருக்க. 2047 அரசாங்கமும் அந்த கோல் தான் நமக்கு செட் பண்ணியிருக்கு. ஆகையினால நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இதில் பங்கெடுக்கிறதுல. தைரியமாக நாம் விவேகானந்தர் நம்பி, நம்ம நாட்டினுடைய பாரம்பரியத்தையும் நம்பி, முன்னாலெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. எப்பப்போ உலகத்தில் ஒரு பிரச்சனைன்னா இந்தியா போய் அதுக்கு உதவி இருக்கிறதாக விவேகானந்தர் கிளியராக சொல்கிறார். சென்னை சொற்பொழிவுகளே அது இருக்குது. ஸோ ஆகையினால நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் அதில் பங்கெடுக்கிறதுல. நம்ம சாதாரணமாக நம்ம நினச்சிட வேணாம், நம்ம ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். இன்றைக்கி இதை போகும்போது அந்த எண்ணத்தோடு நம்ம போவோம், அவருடைய கனவை நினைவாற்றுவோம். நம்ம செய்கிறது உலகத்துக்கே செய்யக்கூடிய ஒரு நன்றி. அருமையான அதே நேரத்தில் சுருக்கமான ஆசிரியரை நல்கிய நமது சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி சத்யஞானானந்த மகாராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை உரித்தாக்குகிறோம். உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பவுச் கொடுத்துருப்பாங்க. அதில் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய கடிதத்தில் எழுதின ஒரு பகுதி சுதேச மந்திரம் என்ற தலைப்பில் நாம் வெவ்வேறு கல்லூரி பள்ளி மாணவர்கள் இது போன்ற கருத்தரங்குகளில் கொடுக்கிறோம். அந்த சுதேச மந்திரத்தை ஒரு உறுதிமொழியாக நாம் ஏற்க இருக்கிறோம். அனைவரும் எழுந்து நில்லுங்கள். இந்த உறுதிமொழியை நாம் சொல்ல சொல்ல அனைவரும் உணர்வு பூர்வமாக இதை சொல்லி வைய தலைமைக்கு இந்தியாவை தலைமை ஏற்போம், அதற்காக நாம் முன்னெடுப்போம் என்ற ஒரு லட்சியத்தோடு இதை உறுதிமொழி ஏற்போம். நாம் சொல்லும்போது திருப்பி நீங்கள் சொல்லுங்கள். ஓ இந்தியா, உனது பெண்மையின் லட்சியம் சீதை, சாவித்ரி, தமயந்தி என்பதை மறவாதே. நீ வணங்கும் கடவுள் துறவிகளுக்கெல்லாம் பெருந்துறவி, அனைத்தையும் தியாகம் செய்துவிட்ட உமாபதி சங்கரர் என்பதை மறவாதே. உன் திருமணம், உன் செல்வம், உன் வாழ்க்கை இவை புலன் இன்பத்திற்காக அல்ல, உன் தனிப்பட்ட இன்பத்திற்காக அல்ல என்பதை மறவாதே. அன்னையின் பீடத்தில் பலியிடப்படுவதற்கே நீ பிறந்துள்ளாய் என்பதை மறவாதே. உன் சமுதாயம் மகா மாயையான அன்னையின் நிழல் என்பதை மறவாதே. தாழ்ந்த ஜாதியினர், அறிவிலிகள், ஏழைகள், படிக்காதவர்கள், சக்கிலியர்கள், தோட்டிகள் எல்லோரும் உன்னுடைய இரத்தம், உன் சகோதரர்கள் என்பதை மறவாதே. ஓ வீரனே, துணிவு கொள், நான் இந்தியன், ஒவ்வொரு இந்தியனும் என் சகோதரன் என்று கர்வத்துடன் சொல். அறிவற்ற இந்தியன், ஏழை இந்தியன், பிராமண இந்தியன், கீழ் ஜாதி இந்தியன் எல்லோரும் என் சகோதரர்கள் என்று சொல். இடுப்பில் கந்தை மட்டும் கட்டிக்கொண்டு நீயும் உரத்த குரலில் பெருமையாக கூறு, இந்தியன் எனது சகோதரன்
இந்தியன் எனது வாழ்க்கை, இந்தியாவின் தேவ தேவியர் எனது தெய்வங்கள், இந்திய சமுதாயம் என் குழந்தை பருவத்தின் தொட்டில், என் வாலிப பருவத்தின் இன்பத் தோட்டம், என் முதிய பருவத்தின் வாராணசி. சகோதரா சொல், இந்திய மண்தான் எனது சொர்க்கம், இந்தியாவின் நலன்தான் என்னுடைய நலன். இரவும் பகலும் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய். ஓ கௌரி மணாலா, ஓ உலக நாயகியே, எனக்கு மனிதத்துவத்தை கொடு. அம்மா, என்னுடைய பலவீனத்தை போக்கு, என் கோழைத்தனத்தை போக்கு, என்னை மனிதனாக்கு. நன்றி. அனைவரும் அமருங்கள். இப்போது இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இன்றைய தினத்தில், அதாவது 1897 பிப்ரவரி 11 சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் எதிர்காலம் என்ற தலைப்பில் உரையாற்றியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு பத்தி மட்டும் படிக்கிறோம். ரிஷி என்றால் என்ன? தூயவர். முதலில் தூயவர் ஆகுங்கள், நீங்கள் ஆற்றலை பெறுவீர்கள். நீங்கள் ரிஷி என்றால் மற்றவர்கள் தாமாகவே உங்களை பணிவார்கள். அமானுஷ்யமான ஏதோ ஒன்று உங்களிடமிருந்து வெளிப்படும். அது உங்களை பின்பற்றும்படி செய்யும், உங்கள் பேச்சை கேட்கும்படி செய்யும், தங்களை அறியாமலேயே தங்கள் விருப்பத்திற்கு மாறாக கூட உங்கள் திட்டங்களை நிறைவேற்றும்படி செய்யும். அதுதான் ரிஷி நிலை. எனவே சுவாமிஜியின் அறைகூவலுக்கு ஏற்ப அனைவரும் ரிஷிகளாக ஆகுவோம். நன்றி. இப்போது நிறைவு பாடல் திருமதி விஜயஸ்ரீ ராமன் குழுவினர் நிறைவு பாடலை இப்போது பாடுவார்கள். मैत्रीं भजत अखिलकृषेत्री, मैत्रीं भजत अखिलकृषेत्री, मैत्रीं भजत अखिलकृषेत्री, आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेश्वरममाक्रमणम्, त्यजत परेश्वरममाक्रमणम्, मैत्रीं भजत अखिलकृषेत्री। जननी पृथ्वी कामदुघास्ते, जननी पृथ्वी कामदुघास्ते, जनको देवः सकल दयालु, जनको देवः सकल दयालु, धाम्यत दयत्वं जनता, काम्यदत्त दयत्वं जनता, श्रेयो भूयात् सकल जनानां,
ஆரிய நாட்டினர் ஆண்மையொழியற்றும் சீரிய முயற்சிகள் சிறந்து போகுக சீரிய முயற்சிகள் சிறந்து போகுக நந்தேய திறனாடொரு முயக நந்தேய திறனாடொரு முயக வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். இன்று காலையில் சுவாமி விஸ்வராஜானந்தர் அவர்கள் துவக்க பாடலை பாடினார். தொடர்ந்து நம்முடைய மடத்திலிருந்து கோவிந்தேஷானந்தர் வரவேற்புரை ஆற்றினார். இந்தியா 2047 என்ற தலைப்பில் இஸ்ரோ முன்னாள் செயலாளர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் காணொளி காட்சியின் மூலம் அருமையான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதைத் தொடர்ந்து திருமதி பிரபாஸ் ஸ்ரீதேவன் நம்முன் உள்ள பொறுப்பு என்பதை பற்றி அருமையாக உரையாற்றினார். தொடர்ந்து ஒளித்தரும் தீபங்களே நாம் என்ற தலைப்பில் அன்பிற்குரிய மேஜர் மதன்குமார் அவர்கள் அருமையாக தேசபக்தியுடன் கூடிய ஒரு உரையை ஆற்றினார். தொடர்ந்து உதவியும் தொண்டும் என்ற தலைப்பில் விவேகானந்த கல்லூரியின் செயலாளர் சுவாமி தியான கம்யானந்தர் அருமையான உதாரணங்களோடு காணொளி காட்சியை நல்கினார். அதைத் தொடர்ந்து இங்குள்ள அனைவரும் கலந்துரையாடலில் நல்ல அருமையான கேள்விகளை எழுப்பினீர்கள். தொடர்ந்து நம்முடைய மடத்தின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி சத்யஞானானந்தர் அருமையான ஆசிவுரை வழங்கினார். நிறைவு பாடலை பாடிய குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொண்டுகள் செய்த தன்னார்வ தொண்டர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்குகிறோம். எல்லோருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தருடைய இன்னொருள் பெருக பிரார்த்திக்கிறோம். சுவாமிஜியின் அருளால் இந்த பாரதம் விரைவில் வையத்தலைமையை ஏற்கட்டும், அதனுடைய வலிமை மேலும் மேலும் பெருகட்டும். சுவாமிஜி தன்னுடைய தீர்க்க தரிசனமாக வருங்கால இந்தியா மேன்மையோடு திகழும், அவள் அரியாசனத்தில் புத்திழமையோடு அமர்ந்திருக்கிறாள், அவளுடைய மகிமையை பார்க்கும்போது புராதன காலத்தில் மகிமை அனைத்தும் நட்சத்திரங்கள் போன்று மங்கிவிட்டன. இனிமேல் அவளை எந்த சக்தியும் அடிமைப்படுத்த முடியாது, அவள் மேலும் மேலும் பிரகாசம் அடைந்து கொண்டே போவாள் என்று ஆசிவுரை நல்கியிருந்தார். இதே சென்னையில் அதற்கான வாசகங்களை மொழிந்தார். அத்தகைய இந்த புனித பூமியில் இந்த நவராத்திரி விழாவில் கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எல்லோருக்கும் இறையருள் பெருக பிரார்த்தனை செய்து நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜி கி ஜெய், ஜெய் ஸ்ரீ மகா மாயி கி ஜெய், ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜி கி ஜெய், ஜெய் ஸ்ரீமத் சுவாமி பிரம்மானந்த மகாராஜி கி ஜெய், ஜெய் ஸ்ரீமத் சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகாராஜி கி ஜெய், ஜெய் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிஜி கி ஜெய், ஜெய் ஸ்ரீ கபாலீஸ்வர மகாதேவ் கி ஜெய், ஜெய் ஸ்ரீ கோலமணி மாயை கி ஜெய். நன்றி.